எப்பவுமே நகைச்சுவை மன்றத்தில் பேசுறதுனா எனக்கு நண்பன் மணிகண்டனுக்கெல்லாம் தனி விருப்பம். ஏன்னா நல்லா ரசிப்பீங்க. ஒரு பேச்சாளருக்கு அதுதானே சார் வேணும். ஏன்னா நாங்களாம் டெய்லி கூட்டத்துக்கு போகிறோம். சில இடத்துல கூப்பிட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளையே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், ஏதோ பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமோ. நல்லா ரசிக்கணும். ரசிக்கிறது தான் நீங்கள் எங்களுக்கு தருகிற ஒரே மரியாதை. அதில் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குல்ல, தட்டனா கூட கை தட்டுங்கன்னு கேட்டு வேற வாங்குறீங்களே நீங்கள் தான். அப்படியே பாதி பேர் தான் தட்டினாங்க நடுவர் அவர்களே. வச்சுக்கோங்க, மணிகண்டன் பின்னால் வருவார், கண்டிப்பாக தட்ட வச்சிருவார். எனக்கு புரியுது. ஏன்னா பேசுறது ஈஸி, கேட்கறது தான் கஷ்டம். ஒரு ஆள் அரை அவர் பேசினாருங்க, 3/4 அவர் பேசினார். கூட்டத்திலேருந்து ஒருத்தர் நேரம் வந்து பக்கத்தில் நின்று நீ போய் உட்காரு, நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க? நாங்கள் உட்காந்து பாரியா, முதுகோலி தெரியும், நீயே பேசின்னு இருக்க. அதாவது இந்த மாதிரி நகைச்சுவை மன்றம் எதுக்குங்க? சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக வாழணும், அதுக்கு தானே. நிறைய பேர் எப்படி வாழறோன்றதே தெரியல, நிறைய பேர் வாழறோமானே தெரியல. யாரையாவது பார்த்து எப்படிங்க இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைலாக் சொல்கிறோம். எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் சார், இதை போனால் போதுன்னு இருக்கான். சில பேரை எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்களேன், ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுது சார்னுவான். அதாவது நம்ம வாங்கின புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் எடுப்பான். சில பேர் அப்படி இல்லைங்க, ஞானி லெவலில் இருக்கான். எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ மேலே இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடுவேன். அதாவது இவர் போக மாட்டார், மேலேருந்து ஒருத்தர் வந்து கையை பிடிச்சிட்டு போடும். ஏன் எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், ஏன் அப்படின்னு. இந்தியாவில் மட்டும்தாங்க இந்த மாதிரி, பணக்காரன் இல்லை ஏழை எல்லாமே. என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னு, அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான்? நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அதை சொன்ன உடனேங்க, நல்லா இருக்கேன்னு நான் சொன்ன உடனே அவன் சொல்கிறான், என்ன நல்லா இருந்து என்ன, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. இப்படி தான் நேற்று ஒருத்தர் என் பக்கத்து வீட்டுக்காரர் 1 மணி வரையும் பேசி நின்றார், போய் படுத்தார், சைலண்ட் அட்டாக் ஆனான். நான் அப்பவும் விடலை சார், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை, ஐ எம் வெல் செட்டில்டு, பணம் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது, எல்ஐசிலெலாம் பணம் போட்டிருக்கேன். மனசாட்சியே இல்லாமல் அவன் அடுத்தது சொன்னாங்க, எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்கு முன்னால் நாமினேஷனுக்காரனே போயிடுவான். நான் அப்படி நிறைய பேர். சில பேர் சிரிக்க மாட்டான். சில பேர் பார்த்துக்கிறீங்களா, பக்கத்து வீட்டில் எவன் இருக்கான்னு தெரியாமலே 10 வருஷம் இருக்கிறவன் சென்னையில் இருக்கிறான், ஃப்ளாட்லலாம். அதை வேறு பெருமையாக சொல்லுவானுங்க. எனக்கு சார் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் சார், என் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ரொம்ப ரிசர்வ் டைப். அதாவதுங்க அதை அவன் குவாலிஃபிகேஷனாக மாற்றுறான். ரொம்ப ரிசர்வ் டைப் சார். நான் சிரித்து பார்த்துருக்கியா சார் நீ? நான் வெட்டி வெயிலில் போட சார். இவன் யார்கிட்டையும் பேசவும் மாட்டான், சிரிக்கவும் மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு பற்றி கவலை இல்லை. அப்படிதான் சுற்றுறாருங்க. எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டே சாவாடிமா. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கா? இல்லையே, போன மாதத்தை விட இந்த மாதம் இழைச்சிருக்கீங்களேன்னு. நமக்கு ஜுரம் வரா மாதிரி ஆக்கிடுவான். போன மாதத்தை விட இழைச்சிருக்கீங்களேன்னு. இல்லை சார் நல்லா தான் இருக்கான். நீங்கள் சொன்னால் நான் நம்பிடுவேண்ணா. நல்லா இருக்கேன் சார். நான் இருங்க, பிபி இருக்கா என்ன? இல்லை. சுகரு இல்லை. வயசு என்ன? 49. வரும், கண்டிப்பாக வரும், உனக்கு வரும். இப்படி வாழறவங்க நடுவில் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நகைச்சுவை மன்றம்னு ஒன்று, இது போல நாமக்கல்லிலே இருக்கிற மக்களுக்கு நகைச்சுவையை அளித்து அவர்களை மகிழ்ச்சி செய்ய ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அதற்காக அந்த நிர்வாகிகளுக்கு உங்களுடைய கரவொலியை கொடுங்க. சகோதரி பேமா பேசினார்கள். அவங்க எப்போ பேசினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசும். இந்தியா தங்கப்பதக்கம் 2 வாங்குச்சு. 120 கோடி பேர் 2 தான் வாங்கியிருக்கு. ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் எத்தனை வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு, அடுத்த வருஷம் என்ன ஆச்சு? இதை விட இன்னும் மோசம், இந்திய நாணயத்தை வரைந்தது யார் தெரியுமா? இது கொஞ்சம் அப்படியே விட்டாக்கா கடைசியாக பிஏ பாஸ் பண்ணது யார் தெரியுமா? டியூட்டோரியல் காலேஜுக்கு போனது யார் தெரியுமா? எத்தனை கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாடு எப்படி இருக்கிறது? உங்களை கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்.
சார் இன்னைக்கு தலைப்பு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. இன்றைய இளைஞர்களின் நிலை அப்படின்னா போன தலைமுறை ஒழுங்காக இருந்திருக்கும், இப்போ எல்லாம் மாறி போச்சு. உண்மையிலேயே எல்லாம் மாறி போச்சு சார். முன்னெல்லாம் கரண்ட்டு போச்சுன்னா பக்குன்னு இருக்கும், இப்போ போகலன்னா பக்குன்னு இருக்குது. 12 போகணுமே, ஏன் இன்னும் போகல? அதை நம்பி தானே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கிறோம். 4 மணிக்கு மாவு அரைக்கணுமே, டென்ஷன் ஆயிடுச்சு. மாறிடுச்சு. ஜூக்கு முன்னால் போனீங்கன்னா என்ன, சிங்கம் கூண்டில் இருக்கும், நம்ம வெளியில் இருக்கோம். இப்போ அப்படி இல்லை, நம்மளை கூண்டு உள்ள வச்சிடறோம், சிங்கம் சுற்றி நிற்குது. இளைஞர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்கள் பற்றிய கவலை இல்லை. இன்றைய இளைஞர்கள் நிலைமை உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. அதான் உண்மை. இதுக்கு காரணம் என்ன? முக்கியமான காரணம், அந்த காலத்தில்ங்க எங்க தாத்தாவுக்கு 17 குழந்தைங்க, 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேன் அவர் வந்துகிறார். அவர் இல்லை, அப்பெல்லாம் டெலிவரி கரெக்டாக இருந்தது, அதுக்காக சொன்னேன். 17 குழந்தை. எது எத்தனாம் கிளாஸ் படிக்குதுன்னே தெரியாது, அப்படியே வளர்த்துட்டு இருந்தார். ஒரு தெருவுக்கு ஒரு ஸ்கூல் வைக்கிற அளவுக்கு கும்பல் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, வீட்டுக்கு ஒரு குழந்தை. இன்னும் 20 வருஷத்தில் அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, தொத்தா, பெரியம்மா எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஏன்னா வீட்டுக்கு ஒரு குழந்தை தான். அதனால என்ன ஆயிடுச்சு, செல்லம் அதிகமாகிடுச்சு. அந்த ஒரு குழந்தைய பொத்தி 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 கெடுத்து குட்டி சோறாக்கிட்டோம். அதான உண்மை. ஒரு குழந்தைய செல்லம் கொடுத்து கெடுத்து. சார், ஸ்கூலுக்கு எட்டும் போயிட்டு ஒரு காலத்தில் வாத்தியார்கிட்ட என்ன சொன்னீங்க? கண்ணை விட்டுருங்க, தோலை உரிங்க சொன்னீங்களா? இன்னைக்கு பயப்படுறான் வாத்தியார். ஏன்னா ஒன்று கேஸ் போடுறான், இல்லை தம்பி கத்தியில் குத்துறான். உயிருக்கு பயந்து வேலை செய்கிறான். அதுதானே சார். இப்போ சாதாரணமாக பசங்க என்ன நிலையில் இருக்காங்க பாருங்களேன். ஸ்கூல் படிக்கிற பசங்களை நீ என்னடா வர போறேன்னு, டாக்டர், என்ஜினியர். ஸ்கூல் படிக்கும்போது டாக்டர், என்ஜினியர்ன்றான். அதுலேயும் எனக்கு வந்த பையன், என் பையன் இருக்கான் பாருங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க எப்பவுமே விருந்தாளிங்க வரும்பொழுது தான் நம்ம மானத்தை வாங்கும். நான் இன்ஜினியர் சொல்லிட்டு இருந்தான். எங்கள் ரிலேஷன் வரும்போது நிற்க வச்சு, தம்பி நீ என்னவா வர போகிற, ஆண்டிக்கிட்ட சொல்லு அப்படின்னா. போஸ்ட்மேன் அப்படின்னா. அவனுக்கு அது பெரிய வேலை நினச்சினுக்கிறான். வராங்க, லெட்டர் கொடுக்குறாங்க, சைன் வாங்குறாங்க, ரொம்ப பெரிய ஆஃபீஸர் வேலை. அவன் என் பையன்ல எப்படி இருப்பான், போஸ்ட்மேன்வான். இந்த பசங்க இப்போ ஸ்கூல் படிக்கும் பொழுதுங்க இன்ஜினியர், டாக்டருன்றான். காலேஜ் முடிச்சு இல்லை ஸ்கூல் +2 முடிச்சு என்ன தம்பி பண்ண போகிறேன்னு, அதான் சார் தெரில. என்ன படிக்கணும்னு தெரியல. அன்னைக்கு பஸ்ஸில் 2 ஸ்கூல் பையங்க. ஒரு பையன் சொல்கிறான், இந்த தண்டபாணி தொல்லை தாங்க முடியல அப்படின்னா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பையன் சொன்னான், என்னவா அப்படின்னா, இல்லை எப்படியாவது டாக்டர் ஆகணுமா. அவர் டாக்டர் ஆகணும்னு நினச்சாராம், முடியலையா, அதுக்காக நான் டாக்டர் ஆகணுமாங்கண்ணா. அதுக்கு இவன் சொல்கிறான், ஆரம்பத்திலே அடக்கி வை, இல்லைன்னா பின்னால் நிலைமை மீறி போயிடும்னு. நான் தட்டி, தண்டபாணி யாரான எங்கள் அப்பான்னு. இன்றைக்கு எந்த இளைஞராவது சூரிய உதயத்தை பார்க்கிறார்களா? பையனை கேட்டு அப்பா கேட்குறாருங்க, டேய் சூரியன் எத்தனை மணிக்கு வருது, ஒரு நாளாவது எழுந்து பார்த்துக்கிறியான்னு. அவன் திருப்பி கேட்குறான், அது மட்டும் தெரியுதுங்க. பெற்றோர்களை திருப்பி பேச தெரியும். அவன் திருப்பி கேட்குறான், சூரியன் எழுந்தது 5 மணின்றிய, சூரியன் நேற்று எப்போ படுத்துது அப்படின்னா. அது 6 மணிக்கு படுத்துது. நான் 11:30 மணிக்கு மேலே தானே படிக்கவே ஆரம்பித்தேன். அதாவது ஏதாவது ஒன்று சொல்லணும். பெற்றோருக்கு மரியாதை தருகிறார்களா? இல்லை. நான்லாம் எங்கள் அப்பா இருந்த காலத்துலலாம் அவர் இருக்கும் பொழுது உட்காரவே மாட்டேங்க. இப்போ என் பையன், அப்பா தள்ளி நில்லு, டிவி மறைக்குதுன்றான். அந்த பெற்றோரை மதிக்க வேண்டும்னு தெரியல. வெட்டி பேச்சு என்ன பேசுகிறாலும், வெட்டி பேச்சு பேசுறதா இருந்தால் 5 ஹவர் பேசுகிறான். என் தம்பி பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்டுங்க வந்தாங்கன்னா ரூம் உள்ள ஒரு 5 ஹவர் பேசுவாங்க. அப்படி லைட்டாக ஹாலுக்கு வருவான், அங்கே நின்னா மாதிரி ஒரு ஹவர் பேசுவான். கேட்டுக்கு போவான், கேட்டுக்கிட்ட 2 ஹவர் பேசுவான். எங்கள் அப்பா ஆத்திரம் தாங்காமல் சொன்னார், டே பேசாமல் ரேஷன் கார்டில் அவனையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் என் தம்பி சொல்கிறான், அப்பா பஸ் ஸ்டாண்டு வரையும் போயிட்டு வரேன்னா. நான் சொன்னேன், விடிஞ்சிரும்டா வா அண்ணன். இதெல்லாம் இல்லைங்க. 5 ஹவர் பேசின பிறகு நான் கேட்டேன், தம்பி உன் ஃப்ரெண்டு கூட என்ன பேசுனேன்? சும்மா பேச, சும்மா. ஆனால் என்ன பேசணும்னு தெரியல. இப்பவும் அப்படிதான், குரூப் ஸ்டடின்றான். என்னடா குரூப் ஸ்டடி? படிக்கிறது தனியாக இல்லை படிக்கணும், இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும்.
குரூப்பாக உட்காந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க? நீங்கள் படிக்கிறது எங்களுக்கு தெரியாது. குரூப் ஸ்டடினா என்னடாண்ணே, எதை எது சாய்ஸில் விடலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு உலகம் அப்படி இல்லை. உண்மையிலேங்க வருத்தத்தக்கது, உலகம் வந்து போட்டி உலகம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் சீனா போட்டி உலகம் ஆயிடுச்சு. ரொம்ப வேகமாக நீங்கள் இல்லை என்றால் இளைஞர்கள் எல்லாம் பின்னால் வந்துடுவான். அதான் உண்மையாயிட்டு இருக்கு. போட்டி உலகம். போட்டி உலகத்துக்கு வெறும் பிஏ படிச்சுட்டேன், எம்ஏ படிச்சுட்டேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களுடைய புத்தி கூர்மையை சோதிக்கப்படுகிறது எல்லா இடத்திலும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் எழுதினாங்க டீச்சர் வேலைக்கு, 2000 பேர் பாஸ் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களாம் தான் டீச்சராக வந்து எதிர்காலத்தில் வேற சொல்லி வேற கொடுக்க போகிறாங்க. அப்போ இளைஞர்கள் ஆமாங்க முன்ன மாதிரி இல்லைங்க. நான்லாம் படித்த காலத்தில் எப்படி மனப்பாடம் பண்ண பாஸ் பண்ணிடலாம், அப்படி தானே? தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான், தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான் மனப்பாடம் பண்ணிட்டு நேராக எக்ஸாமுக்கு போனால் என்ன கேட்க போகிறான்? தாஜ்மஹாலை கட்டியது யார்? ஷாஜகான். முடிஞ்சு போச்சு, பாஸ். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் ஆயிடுச்சு. தாஜ்மஹாலை கட்டியது ஏ ஷாஜகான், பி சல்மான் கான், சி ஷாருக் கான். பையன் முழிக்கிறான். இவன் ஷாஜகானை தெரியல விட்டான். சல்மான் கானா இருக்குமோ? அந்த ஆள் தானே? சி இருக்காரு. அந்த ஆள் மான்கரியில் மாட்டி ஜெயிலுக்கு போனார். அவர் இந்த ஷாருக்கான் தான். அவர் தான் கல்கட்டா டீமெல்லாம் வாங்கியிருக்கிறார். அவராக தான் இருக்குன்னு எழுதி ஃபெயில் ஆயிடும். புத்தி கூர்மை அது இல்லைன்னா உண்மையிலேயே வேலை வாய்ப்பு இருக்குங்க. கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்தில் கேம்பஸ் இன்டர்வியூவில் 300 கம்பெனி உள்ளே வந்து உட்கார்ந்தான். 3 பேர் கூட செலக்ட் ஆகல. இங்கிலீஷ் வரமாட்டுது. கேளுங்களேன், பெரிய திருத்தக்க தேவர் திருவள்ளுவர் டைப்பில் சொல்லுவான், நான் தமிழ். மற்ற மொழிகள் தெரியவில்லை என்றால் போட்டி உலகத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள். அதை அனுபவித்தேன் நான். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து என்ன சொல்லும், பன்னாட்டு கம்பெனி வருது, 1 லட்சம் பேருக்கு நேரடி வேலை, 3 லட்சம் பேருக்கு பின்னாடி வேலை, என்னமோ சொல்லும். யாருக்கும் வேலை கிடைக்காது. இங்கிலீஷ் தெரியலன்னா ஒருத்தனுக்கும் வேலை கிடைக்காது. நான் போயிருக்கேன். என்ன அந்த மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜர் கேட்டார், வாட் டு யூ திங்க் அபவுட் த மேனேஜ்மெண்ட் அப்படின்னாரு. நான் தமிழ் படித்தவன்ல, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு. உண்மையிலேயே நிர்வாகம் என்பதற்கு சரியான பொருளை தந்தவன் நம்முடைய தாத்தா திருவள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் மூஞ்சி மாறிடுச்சு. நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? வள்ளுவர் சொன்னாருங்க, அவர்கிட்டயே போய் வேலை கேளுனா. அப்போ போட்டி உலகத்தில் எது தேவைன்னு இன்றைய இளைஞர்களுக்கு தெரியலங்க. ஐஏஎஸ் எழுதுறதுக்கு கஷ்டப்படுறான். எழுதுடா, எழுதவே மாட்டாங்க. ஐஏஎஸ் ஏண்டா எழுதலைன்னா எனக்கு பிராப்தம் இல்லை சார்ன்றான். நம்ம தலையில் அது எழுதலை சார். டே, ஐஏஎஸ் எழுதுறதுக்கும் தலை விதிக்க நான் படிக்கணும், அதானே? கோவம் வந்து சொன்னேன். அப்போ நான் போய் மிலிட்ரியிலையாவது சரி, உடம்பு இவ்வளோ பெருசு இருக்க என்ன சார் மிலிட்ரின்ற திடீர்னு வார் வந்துச்சுன்னா அவன் மிலிட்ரினா மிலிட்ரி கேன்டீனில் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினச்சின்னுக்கிறான். அதான் மிலிட்ரி நினச்சின்னுக்கிறான். ஏன் ஒன்றும் தெரியலைங்க. ஆனால் ஒன்று தெரியுதுங்க, இந்த அம்மா வந்து சொன்னாங்களே 4-5 கவிதை, அதுதான். முன்னால் 100 இளைஞர்கள், ஒரு காலத்தில் 100 இளைஞர்கள் இருந்தாங்கன்னா ஒரு 5 பேர் லவ் பண்ணான். இப்போ அப்படி இல்லை, 100 பேரும் லவ் பண்ணுறான், 100 பேரும் கவிதை எழுதுறான். ரொம்ப வெக்கக்கேடு. தமிழர் பண்பாடு நிறைந்த இந்த தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாகத்தான் காதலர் தினம் கொண்டாடப்பட்டு நாகரீகமும் பண்பாடும் சீரழிகிறது. 90 லட்சம் ரூபாய்க்கு கார்டு மட்டும் விற்கிது. இவனுக்கு இங்கிலீஷும் தெரியல, கார்டெல்லாம் இங்கிலீஷில் விற்கிது. அந்த பொண்ணுக்கு ஐ மிஸ் யூன்னு எழுதுறதுக்கு வேற கார்டு எடுத்து குட் பைன்னு இருக்குது, அதை எடுத்துக்கினான். அந்த பொண்ணு நல்லதா போச்சுடா குட் பைன்ட்டு போயிடுச்சு. ஆனால் ஒன்றும் தெரியலிங்க. போன மாதம் திருப்பதிக்கு போனாங்க, 50 ரூபா டிக்கெட்டுக்கு நின்றுனுக்கிறேன். அது வரையும் நேராக போயினே இருக்கேன். நான் பாட்டுன்னு என்னோட வெங்கடேச பெருமானை நெஞ்சுன்னு பிரார்த்தனை பண்ணினே போய் ஸ்லோகம் சொல்லின்னு இருந்தேன். அங்கே ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்கான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு. அது ஒன்று நீ ஜெயந்தி கிட்ட சொல்லு, இல்லை உள்ளே போய் பெருமாள் கிட்ட சொல்லு. அவன் எழுதிட்டு போயிட்டான், அது வேற. அவ்வளோ நேரம் ஒழுங்காக நான் வந்து சோஸ்திரம் பண்ணிட்டு போனேன்னா இதே பேரில் தானே ஒரு பொண்ணு எம்ஏ செகண்ட் இயர் படித்தது. நம்ம கூட நம்ம முயற்சி பண்ணி முடியலையே, அப்படியே நின்னேன். ஸ்லோகம் போச்சு. என் ஒய்ஃபு எங்கே வந்தாலும் பெறாக்கு பாரு போயா முன்னால்.
அட என்ன இன்றைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. தமிழக அரசு இப்போ போன கோடை காலத்தில் தமிழக அரசு ஒரு அறிக்கை விட்டது. என்னென்னா, நம்ம அரசு தான் தெரியும்ல, என்னென்னா கோடை காலத்தில் பீர் கொள்முதல் அதிகப்படுத்தப்படும், ஏன்னா இளைஞர்கள் தவிக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கு குடிக்காரர்களில் 90% இளைஞர்கள் என்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது. ஏன்னா நம்ம நாடு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்திலே தனியார்கள் சாராயம் விற்று கொண்டிருந்தார்கள், அரசாங்கம் கல்விக்கூடம் வைத்திருந்தது. இப்பொழுது தனியார்கள் கல்விக்கூடம் வைத்திருக்கிறார்கள், அரசாங்கம் சாராயம் விற்று கொண்டு இருக்கிறது. அசிங்கமா இல்லை? கோடை காலத்திலே நீர் கட்டுப்பாடு கொள்முதல், காவிரி நீர் எப்படி, அதை பற்றி கவலை இல்லை. ஆங்கில புத்தாண்டுக்கு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் 15 கோடி ரூபாய் மது அதிகமாக குடித்திருக்கிறார்கள் என்னுடைய இளைஞர்கள். ஒத்துக்கலாமா? அது இல்லாமல் இளைஞர்கள்லாம் வெறும் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் கூட. ரொம்ப வருத்தமா இருக்கு சார். கருப்பு தான் இந்த உலகத்திலேயே அழகு. இந்திய தேசத்தின் பாரம்பரிய நிறம் கருப்பு. நம்ம பொண்ணுங்களுக்கு தெரியல, சிவப்பா இருக்கணும்னு ஆசைப்படுது, எல்லாம் ஏமாத்துறான். அது புரியல. விளம்பரம் எல்லாம் இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு வருகிறது. இன்னைக்கு பாருங்க சார், ஒவ்வொரு இடத்துலையும், எந்த கிராமம் எல்லா இடத்துலையும் பியூட்டி பார்லர் ஜாஸ்தியாக போச்சு. நாகரிகன்ற பேரில் அந்த பியூட்டி பார்லர் உள்ளே போனால் பயமாக இருக்குது. நீ ஏன் உள்ளே போனேன்னு கேட்காதீங்க. மனைவி உள்ளே போகும்போது கூட போனேன், ஒரு அளவில் வெளில நிறுத்திட்டாங்க. அந்த வருத்தம் வேற. ஏன்னா உள்ளே போய் வெளில வரும்போது எது ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் அச்சடிச்ச மாதிரி இது. 2 இன்ச்சுக்கு போட்டு ஆச்சு. இந்த விஷயத்தில் இளைஞர்கள், வயசானவங்க இல்லை, லேடிஸ் எல்லாமே அப்படிதான். நீங்கள் ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் பொண்ணுக்கு அப்பா யாருன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஏன்னா இந்த பக்கத்தில் ஒரு பர்ஸை வச்சுன்னு வேர்த்து விறுவிறுத்து தலைலாம் கலைஞ்சி எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி ஒரு ஆள் ஓடினுப்பான், அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. ஆனால் பொண்ணுக்கு அம்மாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, பொண்ணுக்கு பக்கத்துலேயே 2 இன்ச்சில் மேக்கப் போட்டுன்னு கூம்பு கொண்ட போட்டுன்னு நின்றுக்கும். ஏங்க நம்ம ஊருக்கு எதுக்குங்க அழகி போட்டி? அநியாயங்க. அழகி போட்டி அது ஒன்றா? மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ் அதெல்லாம் கிடையாது. மிஸ் நாமக்கல், மிஸ் சேலம், நாமக்கல்லையே மிஸ் சன்னதி தெரு, தனித்தனியா. பெண்கள், இளம் பெண்கள் அச்சம், நனம், மடம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குறைந்த ஆடை யார் போட்டிருக்காங்களோ அவங்க தான் மிஸ் பியூட்டி, அப்படிதானே? அண்ணன் நடை நடந்த பெண்கள் இருந்த காலம் போய் கேட் வாக், பூனை நடக்கணும். அதை மார்க் போறதுக்கு 60 வயசுல 3 ஜட்ஜி. இதை விட இன்னும் 30 வயதுக்கு உள்ள திருமணம் ஆன பெண்களுக்கு தனியா அழகு. 30 வயசுக்குள்ள திருமணம் ஆயிருக்கணும். என்னன்னா மிஸ்ஸஸ்ல யார் பியூட்டியா இருக்காங்கன்னு, அதுக்கும் அதே கிழமை. அதோட நான் அந்த கல்யாணம் ஆன பொண்ணு நடந்து போகுது, அவன் புருஷன் போய் ஜட்ஜு கிட்ட, இந்த 2வது வந்தாங்கல்ல பார்வதி, அவங்க ஹஸ்பண்ட் நான். அவன் அதுக்கு ஜட்ஜு, ஓ சூப்பர் சூப்பர், உங்கள் ஒய்ஃப் சூப்பர். நான் சாதாரணமாக எல்லாருக்கும் 6 மார்க்கு தான் போட்டேன், உங்கள் ஒய்ஃபுக்கு நான் 8 மார்க் போட்டிருக்கேன், சூப்பர். அதுக்கு இவன், வெரி கைண்ட் ஆஃப் யூ சார், நான் வெட்டி வெயிலில் போட இவனு ஆயிடுச்சு. ஏங்க ஒரு கம்மல் போட்டு தானே பெண்கள் இருந்தேன். இப்போ எல்லாம் பாருங்க 1 2 3 4 5. அது நான் காதா அக்கு பஞ்சர் பண்ணுற இடமா? இப்போ நியாயம் வேணாம். குதிக்கால் செருப்பு சொல்லிகிட்டே போகலாம். இன்றைய இளைஞர்களின் நிலை உண்மையிலேயே வருந்தத்தக்கது என்று கூறி வாய்ப்பளித்த நாமக்கல் நகைச்சுவை மன்றத்திற்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மோகனசுந்தரம் அவர்கள் தொடங்குகிற போது பேசுறது ரொம்ப கஷ்டம், ஈஸி, பேச கேட்கறது தான் சிரமம் என்றார். ஆனால் மோகனசுந்தரம் பேசியதைப் போல பேசினால் எத்தனை மணி நேரமும் கேட்கலாம் என்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக பேசினார். அடுத்து இவர் ரொம்ப ஏறி பாடியிருக்கிறார். இவரை மடக்கி எல்லை கோட்டுக்குள்ளேயே வைப்பதற்கு ஒருவர் வருகிறார். அவர்தான் நகைச்சுவை மணிகண்டன் அவர்கள். அன்பு பாராட்டு. பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையில் சிறந்தே பிறந்த தமிழே, நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உன்னை மட்டுமே மறவாமல் இருக்க அருளே. நேற்றுக்கு சென்னையில் ஒரு 40-45 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தேன். மைக் சரியா இல்லை, கொஞ்சம் சரி பண்ணி பாடினேன். அவர் ஒரு 10 நிமிஷம் சரி பண்ணிவிட்டு கடைசியாக சொன்னார், மைக் நல்லா இருக்குது, ஸ்பீக்கர் தான் லூஸு, நீங்கள் பேசுங்கன்னார்.
என்ன பாடினேன், மைக் நல்லா இருக்குது, ஸ்பீக்கர் தான் லூஸு, நீ பேசுன்னாரு. இப்போ வரைக்கும் அந்த ஸ்பீக்கரை சொன்னாரா என்னையே சொன்னாராங்கிற டவுட். ஆனால் நீங்கள் எதுக்குமே கைத்தட்டி காலி பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே பேரை சொன்னதுக்கு கைத்தட்டக்கூடிய ஒரே ரசிகன் நாமக்கல்ல தாங்க இருக்கீங்க. எல்லாம் அவருக்கு ஒரு கைத்தட்ட கொடுங்க, சந்தோஷமா இருக்கார். அற்புதமாக பேசினார். இளைஞர்களின் போக்கை பற்றி அவர் எப்படி பேசினாரோ அதே மாதிரி நானும் தலைப்பை ஒட்டி பேசுவேன். புரிஞ்சவங்க கைத்தட்டுங்க, புரியாதவங்க யோசிச்சு கைத்தட்டுங்க. காலிலேருந்து சேலம் ஸ்டேஷனில் 11:30 மணிக்கு ரிசீவ் பண்ணதுலேருந்து ஏதோ தான் வீட்டு கல்யாணக்கார மாதிரி வந்தவங்களை சம்மந்தி மாதிரி உபசரிக்கிறானே, அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், எங்களையும் அவர்களையும் இணைத்தது தமிழ் என்பதனால் வாழ்க்கை முழுவதும் தமிழருக்கும் தமிழனுக்கும் நாம் நெஞ்சம் நிறைந்த நன்றி. தமிழ்நாட்டிலே யாரும் அடுத்தவனை பார்த்தா எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எப்படி, குழந்தைங்க எப்படின்னு தான் ஒரு காலத்தில் கேட்போம். இப்போ கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, இலவு வீடாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போகிறவனாக இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்தாலும் சரி, சர்ச்சுக்குள்ளே போனாலும் சரி, கோவிலுக்குள்ளே போனாலும் அடுத்தவனை பார்த்தோன்னே கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு 150 எனக்கு 300, உங்களுக்கு 190 எனக்கு 410. ஏன்டா இலவை எடுக்கிறேன்னா, எவனும் மனுஷனை பற்றி பேசலையே தவிர சுகர் பிபியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, வாழ்க்கையில் நம்ம சிரிக்க மறந்துட்டோம். இவ்வளோ லட்ச ரூபா போட்டு தங்க மாதிரி ஹாஸ்பிட்டலில் கட்டியும் கை கட்டி சிரிக்கக்கூடிய டாக்டரையே நான் வாழ்க்கையில் இந்தியாவில் இன்றைக்கி தானே பார்க்குறேன். 7 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு உங்கள் வீட்டு மாடியில் ஏறி நின்று 2 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சொல்லி கையை விரித்து கக்கன்னு சிரித்தா, நம்ம அரசு பரமேஸ்வரன் சார் எனக்கு ஃபோனை போட்டு நாட்டக்கட்டத்தை லூசு போயில நல்லா இருந்தாங்கடா எங்கள் ஊரில், தெரியாமல் உன்னை பேச கூப்பிட்டேன். இப்போ எல்லாம் காலேஜுக்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000, 10,000 அதை கூடி கும்மி அடிச்சுட்டு போகிறதில்ல. எல்லாரும் கூடி சந்தோஷமாக சிரிக்கிறதுக்கு பேர் தான் சிரிப்புன்னு பேர். அப்புறம் என்னது, இளைஞர்களின் போக்கு வரவேற்கத்தக்கது, வருந்தத்தக்கது. அப்புறம் அவர் சொன்னார் என்னது, இந்த வருஷம் ஜனவரி மாதம் 2013. மேடம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் எதை சொன்னாலும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம ஊரில் விவேகானந்தர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவருக்கு ஜனவரி 12 பிறந்த தினம். அவர் தான் சொன்னார், 100 இளைஞர்களை கூட இந்தியாவை சிற்பமாக்கி காட்டுகிறேன்னாரு. இன்றைக்கி ஒரு சாமியாரை பார்த்தேன், அவருக்கு 63 வயசு. 100 இளைஞர்களை கூட நான் கற்பமாக்கி காட்டுறேங்கிறாரு. அப்போ சாமியார் செஞ்சால் சரி, நம்ம போய் ஏன்டா நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு உண்மையிலே மனசாட்சிகளோட இளைஞர்களை பற்றி குறை பேச வரீங்களே. நான் இன்னைக்கு சொல்கிறேன், எங்கள் அப்பாவோட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் சார், என்னை விட என் பிள்ளை அதிகமாக சம்பாதிக்கும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. மனசாட்சியோட சொல்லுங்க, எங்க அப்பா மேல நான் வச்சிருக்க மரியாதை என் பிள்ளை என் மேல வைக்குமானா ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அதற்கு தப்பு என் தந்தை என்னை வளர்த்ததை போல என் பிள்ளையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு தந்தையிடத்தில் இருக்கிறதே தவிர பிள்ளைகளிடத்தில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. சார் நம்மளை விட நம்ம பிள்ளை அறிவோட இருக்கிறான் சார், யோசிக்கிறான் சார். வள்ளுவன் சொன்னானே, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைன்னா. நீங்க ஒன்னும் அதெல்லாம் அதிகமா பேச வேண்டாம் சார். 3ஆம் கிளாஸ் பையன் எங்க ஊர்ல குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்கு படிக்கிறான். ஏன்டான்னு, இதுபடி எங்கள் அப்பா வளர்க்குறாரான்னு நான் செக் பண்ணுறேன், போய் வேலையை பாருங்க சாருங்கிறான். என் பிள்ளை என்கிட்ட கேட்குறான், அப்பா என்ன ஏன் பெத்தேன்னு கேட்குறான். நான் சொன்னேன், தெரியாமல் நடந்துருச்சுப்பா, பேசாமல் போனேன். நான் ஒரு வீட்டுக்குள்ளே போனேன். மாமா வந்திருக்காரு, டீ காஃபி சாப்பிட மாட்டார், ஒரு டம்ளர் பால் கொடுன்னாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பட்டார்னு என்கிட்ட ஓங்கி அடித்தான். ஆமாம், இளவு இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமான்னா. அதுக்கப்புறம் அவன் வீட்டில் மனுஷன் குடிப்பானா? அந்த டம்ளர்லேருந்து பாலை கொண்டு வந்து டேபிள் மேலே அப்படி டொம்முன்னு வச்சாங்க. பால் இப்படியே ஆடுனுச்சு. தம்பி பால் ஆடுதுன்னு. இல்லை மாமா அது மாடுதுன்னா. கொஞ்சம் யோசிச்சு தான் சிரிக்கணும். எங்க இது சரியா தப்பா? எங்க நம்ம பிள்ளைங்களை இளைஞர்களை நீங்கள் கால நேரத்தில் நான் சென்னையில் கேட்குறேங்க, இத்தனை பேர் மனசாட்சியோட மேடையில் நீங்கள் மணியெல்லாம் பார்க்காதீங்க. டாக்டர் இவ்வளோ வாழ்க்கையில் அவர் இப்படி சிரிச்சிருக்க மாட்டாருங்க. ஆமாம், அதுவும் ஒய்ஃபை வச்சுக்கிட்டு இந்தியாவில் சிரிக்கிற முதல் மனுஷனை இங்கே தாங்க பார்க்க முடியும். அந்த அம்மா சொல்கிறாங்க, போட்டு வெளியில் வந்தால் தானே சிரிக்கிறார், போட்டு போ. அதுதாங்க சந்தோஷம், அதுதாங்க வாழ்க்கை. அப்பா அம்மா தாத்தா பாட்டி 4 பேர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க, பாம்படிக்க போகிற மாதிரி.
என்னடானா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை கிளப்புறான், அவன் மேலே யூனிஃபார்மை போட்டு இட்லியை வச்சு ஸ்பூன் கண்டுபிடிச்சதே அதுக்கு தான், வாயில் வச்சு கிடிச்சு டையை கட்டி 6 நோட்டு 7 புஸ்தகம் பேனா பென்சில் அடிஸ்கேல் லஞ்ச் பாக்ஸ் இவ்வளவு பண்ணி ஆட்டோவில் தூக்கி அப்பி அந்த புள்ள அம்மா ஆய் அப்படிங்குது. ஆய் இல்லடா ஹாய், அம்மா ஆய் இல்லம்மா ஆய் போட தூசு பேல. அவன் பள்ளிக்கூடம் போட்டு வெளில வரும்போதே அப்பா ஒழுங்கா படி, நீ ஒழுங்கா படிச்சாதான் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம். ஒன்னே ஆக மாட்டேப்பா. எப்படிப்பா எப்படிமா ஒரே ஆள் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், வக்கீல் ஆக முடியும், கலெக்டர் ஆக முடியும்? சார் உண்மையா இல்லையா? புள்ள உண்மையிலுமே பிரமாதமா சிந்திக்கிறான் சார். நீங்க அவனை ஒண்ணுமே பேச முடியாது. நான் தயவு செய்து சொல்றேன், எங்க பிளாட்ல சார் 3 நாளைக்கு முன்னாடி பையனை வெளுவெளுன்னு ஒருத்தன் வெளுக்கிறான். ஏங்க அடிச்சிங்கன்னு 8th ஃபிளாட்ல இருந்து. சார் சும்மா இருங்க சார், வருஷத்துக்கு 25,000 ரூபா, மாசத்துக்கு 2,500 ரூபா, ஆட்டோ ரிக்ஷா எல்லாம் வச்சிருக்கேன், இவனுக்கு ஸ்நாக்ஸ்னு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியலன்னு. அதுக்கு அவன் சொன்னான், அவனுக்காக சன்னுக்கு 3க்கும் தெரியல, உனக்கு ஓன் சன்னது ஏன் சன்னதுன்னு தெரியலடா லூசு பேல விடுறேன். நான் தயவு செய்து உங்களை பார்த்து கேட்குறேன், எங்கள் அப்பா எனக்கு சக்கரை முட்டாய்னா என்னன்னு கற்றுக் கொடுத்தாரு, சங்கு சக்கரம்னா விடுறதுக்கு சொல்லி கொடுத்தாரு, பம்பரம் விடுறதுக்கு அலோவ் பண்ணார், கிட்டிப்புல் விளையாட அலோவ் பண்ணார், கபடி விளையாட அலோவ் பண்ணார், சும்மாடுனா என்னன்னு தெரியும், சுமைதாங்கி கல்லுன்னா என்னன்னு தெரியும், ஆடுனா என்னன்னு தெரியும், ஆட்டுப்புழுக்க தெரியும், சேவல்னா என்னன்னு தெரியும், கூவுறதுனா என்னன்னு தெரியும். இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு தெரிஞ்சது 2, ஒன்று ரிமோட்டு, இன்னொன்று மவுஸ். இது எதுவுமே தெரியாமல் சாக போதே என் பிள்ளை. அது யாருடைய தப்பு சார்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நான்லாம் சின்ன வயசில் ஒரு முறுக்கு கொடுப்பாங்க, அதை வச்சு இந்தியாவே சுற்றிட்டு வந்துடுவேன். ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு பீஸான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. 35 பேர் மூக்குச்சளி சிந்தின மாதிரி இருக்கு, குடும்பமே உட்காந்து பிக்கிறாங்க. இன்னமும் ஒரு பய வாழ்க்கையில் பீஸா சாப்பிடக்கூடாது, அதான் நம்மளுடைய நோக்கம். போங்க போங்க. இல்லை சாப்பிடும் போது என்னுடைய ஞாபகம் வரணும், இல்லை மூக்குச்சளி ஞாபகம் வரணும். இப்படி சிரிக்கிற மாதிரி என்னால் 150 விஷயம் சொல்ல முடியும். அது அல்ல, அதுக்குன்னு நிறையா பேச்சாளர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதுவும் பேசுகிறது குறிப்பெடுத்து அவங்க அடுத்த கூட்டத்தில் பிரமாதமாக பேசிடுவாங்க. அது இல்லை நம்மளுடைய நோக்கம். கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும். ஏன்னா நாங்கள் தெரியாமல் இந்த இறையன் ஐஏஎஸ், சுகி சிவன் சார், பேராசிரியர் ராசாங்கம் அந்த பந்தம் ராமலிங்க சார், அவர் மணி அடித்து பாராட்டுறாரு, வேற ஒன்றும் இல்லை. 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். 5 நிமிஷம் கரெக்டாக, 5 நிமிடத்தில். முதல் விஷயம் பஞ்சபூத சேர்க்கைமா, மண் விண் நீர் நெருப்பு காற்று. ஒரு விஷயம், தண்ணியை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். கடந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் 100 ஆண்டு படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை நீங்கள் தப்பாக பல பேர் மேடையில் சொல்கிறதுக்கு பயப்படுறான். நான் சொல்கிறேன், ஒரு பட்டிமன்றமும் நாங்கள் பேசணும்னா எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த செய்தி, 10 புஸ்தகத்தை படி, 1 மணி நேரம் குறிப்பு எடு, 15 நிமிஷம் யோசி, அதை 5 நிமிஷம் போய் பேசிட்டு வான்னு. தண்ணியை பற்றி முதல் செய்தி, கடந்த 15 வருஷத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய கோர விபத்துக்கு பேர் சுனாமின்னு பேர் வச்சான். நாகப்பட்டினம் கடற்கரையில் மீனவ சமூகத்தில் அப்பாவும் கை நாட்டு, அம்மாவும் கை நாட்டு, 2 விஷயம். அவங்களுக்கு ஒரே புள்ள பேர் மகாலட்சுமின்னு பேர். 9ஆம் வகுப்பு படித்தது. மீமி நல்லா தெரிஞ்சுங்க, வேளாங்கண்ணியில் போய் அந்த புள்ளைய கூட்டிகிட்டு போய் உள்ளே சாமி கும்பிட போனாங்க. இந்த புள்ள மணல் வீடு கட்டி சோழி வச்சு விளையாண்டுச்சு. அன்னைக்குன்னு வந்த ஆழி பேரலை அந்த பிள்ளைய அடிச்சுட்டு போயிடுச்சு. கடலோட கடலாக போய் அந்த குழந்தை இறந்து போச்சு. இறந்த குழந்தை பேர் மகாலட்சுமின்னு பேர். அப்பா என்ன வேலை படித்தார்? படிப்பறிவு இல்லாதவர். அம்மா படிப்பறிவு இல்லாதவர், கை நாட்டு. அன்றைய அரசாங்கம் இறந்த குடும்பத்துக்கு 8வது நாள் 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்துட்டாங்க. 11வது நாள் பிள்ளையினுடைய படம் மாட்டி சந்தன பொட்டு வச்சு மாலை வச்சு பத்தி குத்தி குடும்பமே சாமி கும்பிட்டுச்சு. 13வது நாள் ஒரு ஊர்லேருந்து ரோட்டேரியும் லயன்ஸும் ஒன்றா சேர்ந்து வந்து உங்கள் இறந்த குழந்தை மீமீச கடற்கரையில் துடுப்பில் மாட்டி உடம்புக்கு கீழ்ப்பகுதி ஊறி போய் உயிரோடு கிடச்சிருச்சு, இன்னும் 4 நாளில் புள்ள வந்து சேரும்னாங்க. 19வது நாள் கொண்டு வந்து பிள்ளைய விட்டாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? குலதெய்வம் கோவிலுக்கு போயிருப்போம், இல்லை கெடா வெட்டியிருப்போம், எல்லாருக்கும் வடை பாயசம் வச்சு சாப்பாடு போட்டிருப்போம். படிப்பறிவே இல்லாத அந்த தாயும் தந்தையும் பிள்ளையை எடுத்துக்கொண்டு சரியாக ராத்திரி 8:40க்கு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து, ஐயா வணக்கம், எங்களுக்கு புள்ள கிடச்சிருச்சு, பணம் வேண்டாம், அரசாங்கத்திட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு. ஆனால் அந்த கலெக்டர் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் சேலத்தில் பிறந்த இறையன்பு சார் மாதிரி நல்லவர் இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது, போய் கவர்மெண்ட்டை பாருங்கன்ட்டாங்க. மனைவியை பார்த்து இவன் சொல்கிறான், 30 வருஷம் டைரக்டராக நான் வேலை பார்த்தேன், எவனும் என்கிட்ட பேசக்கூடாது, பயப்படுவாங்க ஆஃபீஸு. நாளையிலேருந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு என்கிட்ட தைரியமாக பேசாத, கதவை தட்டி உள்ளே வரட்டுமா ஐயான்னு கேளு.
இந்தா 10 பேடு, இந்த ஒரு குயர் பேப்பர், என்ன வேணாலும் எழுதி அனுப்புனா. அவ சொன்னா, இந்த லூஸோட 25 வருஷம் வாழ்ந்துட்டோம், இப்போ ரிட்டையர் ஆகிட்டு இன்னும் கொல்ல போகிறானேன்னு நினச்சிக்கிச்சு. மறுநாள் சூரியன் உதிச்சிச்சு. இவர் எழுதினார், இன்றைக்கு நம்முடைய கல்யாண நாள், ஹோட்டலுக்கு செல்லலாமா மாமான்னு எழுதி இந்த அம்மா உள்ள ஃபைல் போட்டுச்சு. அதுக்கு அந்த ஆள் எழுதினா பாருங்க, குறிப்புன்னு போட்டு, ஒன்று போகணுன்னா போனால் எழுதலாம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதலாம். சென்ற மாதம் சென்று வந்த தேதி குறிப்பிடப்படவில்லை, எனவே கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறதுன்னு. அந்த அம்மா கடுப்பாகி டக்குன்னு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து, இன்று சினிமாவுக்காவது செல்லலாமான்னுச்சு. அதுக்கும் குறிப்புன்னு போட்டு அடித்தான் பாருங்க. நம்மை போன்ற நடுத்தர குடும்பம் ஒரே வருமானத்தை நம்பி உள்ளது. ஓய்வுக்கு பிறகு சினிமாவுக்கு போவது ஏற்புடையதென்று வீட்டிலேயே CD ஏற்பாடு செய்யப்படும். அந்த அம்மா எடுத்துச்சு, இன்னமே இந்த ஆளோட லூசு பயலோட வாழ முடியாதுன்னு சொல்லி கேஷுவல் லீவ், தற்செயல் விடுப்பு விண்ணப்பம், என் தாயார் வீட்டுக்கு செல்கிறேன், 20 நாள் விடுப்பு வேண்டும். அதுக்கும் அந்த ஆள் நோட்டுன்னு போட்டு அடித்தாங்க, மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு செல்லவும். அந்த மாதிரி லூசுகளெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ வேண்டியிருக்கு நம்ம. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதுதான் இப்போ செய்தி. கணவன் மனைவி பிள்ளைய கூட்டிட்டு திருவள்ளுவர் பேருந்தில் இறங்கி 213 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து மெட்ராஸ் வராங்க. வெள்ளிக்கிழமை காலைல 11:30 மணிக்கு போய் தலைமைச் செயலகத்தில் பார்க்குறாங்க, பார்க்க முடியல அரசு அதிகாரிகளை. சனி ஞாயிறு வெயிட் பண்ணுறாங்க, பார்க்க முடியல. திங்கக்கிழமை காலைல 10:30 மணிக்கு ஆனந்த விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. ஆசிரியர் பேர் பாலசுப்ரமணியன், பையன் பேர் சீனிவாசன். போய் பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு 1 லட்ச ரூபா பணம் இருந்தாங்க, எப்படியாவது செய்தி போட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டார், ஏமா வறுமையில் வாடுறீங்க, படிப்பறிவுக்கே கஷ்டம், இந்த பணத்தை வச்சு பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாதா? அப்போ அடித்தா பாருங்கள், 9ஆம் கிளாஸ் படித்த மகாலட்சுமி. டெய்லி எங்கள் அம்மா சொல்லுவா, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இப்போ தான் இறந்து போனேன்னு சொன்ன நான் கிடச்சிட்டேன்ல, என்னைய மாதிரி இறந்து பல பேருக்கு இல்லாமல் போயிருந்தா அவங்களுக்கு இந்த பணம் பயன்படட்டும். இன்னொன்று, வறுமையில் இருந்தாலும் நான் படித்து மேலே வந்து இதே ஆனந்த விகடனில் அட்டப்படமாக வந்துடுவேன். அடுத்தவங்க காசு எனக்கு வேண்டாம், அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுங்கன்னா. மறந்துடக்கூடாது. அந்த வருஷம் அவள் தான் 413 கிளாஸ் ஃபஸ்ட்டு. மறந்துடாதீங்க. போன வருஷம் +2 முடித்து IITக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய MITங்கிற கல்லூரியில் இப்போ அந்த புள்ள படிச்சிருக்கு. யார் வேணாலும் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவன் இந்த வாரம் தலையங்கம் எழுதுகிறான், இந்த நாட்டில் இளைஞர்கள் இன்னும் தேசபக்தியோடும் தெய்வ பக்தியோடும் இருப்பதனால்தான் மழை வளம் சுரந்து மண் வளம் பெருகுகிறது. 2 நிமிஷம் இருக்குது. நீரை பற்றி சொல்லிட்டேன், நெருப்பை பற்றி சொல்கிறேன். கும்போகணம்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த பையன் பேர் ராமகிருஷ்ணன் பேர், 5ஆம் கிளாஸ் படித்த பையன். எல்லா குழந்தைங்களையும் காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்துட்டான். அவன் உள்ளே போகும்போது செத்து போயிட்டான். அப்போ முதலுதவி செய்ய வந்தவங்க கருகி போய் ஃபஸ்ட் எய்டு பண்ணி 3 நாள் அவனை ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. நீ தானடா முதல்ல வெளியில் வந்த, எப்பட்றா போய் மாட்டிக்கிட்டேன்னு. எல்லாரையும் காப்பாற்றிட்டேன். உள்ளே இருந்த ஸ்ரீமதிங்கிற 3ஆம் கிளாஸ் பொண்ணு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுச்சு. டெய்லி என் தங்கச்சியோட அந்த புள்ள தான் பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்து வரும். என் தங்கச்சியாக இருந்தான்னு ஸ்ரீமதியாக இருந்தான்னு, அதுவும் எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. அந்த புள்ளைய காப்பாற்றணும்னு நான் நினச்சேன், தங்கச்சியை காப்பாற்றிட்டேன். நான் இப்போ செத்து போனால் என்னன்னு நினச்சான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தா 60 வயசு ஆயாமா ஓடி போனாங்க, 52 வயசு ஹெட்மாஸ்டர் ஓடி போனாங்க, 48 வயசு வாதியார் ஓடி போனாங்க. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் காப்பாத்திட்டான். நீரை சொல்லிட்டேன், நெருப்பை சொல்லிட்டேன், நிலத்தை சொல்லி முடிச்சிடுறேன். சந்தோஷமா பார்க்குறாரு. சேலத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றுறதுக்காக பள்ளிக்கூடத்தை திறந்த போது தலைமை ஆசிரியரும் வகுப்பாசிரியரும் வரலேங்கிறதுக்காக 1.5 மணி நேரம் காத்து கிடந்த பிள்ளைங்க அதே பள்ளியினுடைய வாட்ச்மேனா முன்னாள் இராணுவ வீரர், அவர் பேர் ராமசாமி, 73 வயசு, அவரை வச்சு கொடியேற்றி சிஓவுக்கு சர்க்குலர் போட்டாங்களே, அந்த இளைஞர்களா பார்த்து சொல்கிறீங்க? அதையும் விடுங்க. இளைஞர்கள் நல்லவரா வல்லவரா? நேரம் இல்லை, வாய்ப்பு இருந்தால் இன்னொரு கூட்டத்தில் சந்திப்போம். இது நாமக்கல். பொய் பேசினா ஆஞ்சநேயர் நாக்கு இழுத்து சூடு வச்சிருவார். 3 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு பெருமை கோவில், மதுரைக்கு அழகு மீனாட்சி, திருப்பூருக்கு அழகு பெனியன், அவர் என்னது ஈரோட்டுக்கு அழகு பெரியார். இந்த ஊருக்கு என்னடா சிறப்புன்னா, 5 மாணவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. தனக்கு பாடம் நடத்தின வாதியாரை போய் பார்க்க போனாங்க. அவர் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்தார். 5 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டாங்க. தன்னிடக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதால் அவனுக்கு குடியிருப்பை தர வேண்டும் என்று நினைத்த மண் இந்த நாமக்கல் மண். அது பத்திரிகை செய்தியாக வந்தது.
எங்களால் சிரிக்க வைக்கவும் முடியும், சிந்திக்க வைக்கவும் முடியும். காலம் நேரத்தின் அருமை கருதி இன்றைய இளைஞர்கள் தரத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை குட்டி காட்டாமல் குறைகளை தட்டி கொடுங்கள் என்பதை சொல்லி வாதத்தை வைத்தது என் கடமை, மறுத்தது அவர்கள் கடமை, கேட்டது உங்கள் கடமை. நீங்கள் தீர்ப்பை யாருக்கு வேண்டுமானாலும் தாருங்கள். பொதுவாக நாமக்கல் ஆஞ்சநேயர் சன்னதியில் தவறான தீர்ப்பு தந்தவர்கள் பத்திரமாக வீட்டுக்கு போனதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்கள் மீது மிகுந்த பாசமும் பற்றும் உண்டு என்பதால் அடுத்த ஆண்டும் இதே நிகழ்ச்சிக்கு இவரே நடுவராக வர வேண்டும், நாங்களும் வர வேண்டும். நிகழ்ச்சி 6 மணிக்கே தொடர்ந்துவிடும். டாக்டரிடத்தில் பணிவோடு சொல்கின்றேன், இது கூட்டமல்ல மாநாடு என்பதை குறித்து கொள்ளுங்கள். சென்னை வாசி சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். மணிகண்டன் அவர்களுடைய பேச்சை ரசித்து கேட்டோம். மோகன சுந்தரத்துக்கு சரியான மாற்று மணிகண்டன் தான் என்பதை தன்னுடைய நகைச்சுவையாலும் ஆழமான கருத்துக்களாலும் அவர் நிறுவியிருக்கிறார். வழக்கறிஞர் சுமதி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டன் ரொம்ப நாளாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையை பேசணும்னு நான் நினச்சேன். இந்த நாகப்பட்டினத்தில் ஒரு பெண்ணு மகாலட்சுமின்றார, நானும் 2006ஆம் வருட ஆனந்த விகடன் பத்திரிகையிலேருந்து இப்போ வரைக்கும் ஆனந்த விகடன் ஆஃபீஸுக்கு போய் தேடி பார்த்துட்டேங்க. இப்படி ஒரு சம்பவம் ஆனந்த விகடன் பத்திரிகையில் வரவே இல்லை. இவர் இட்டு கட்டி ரொம்ப வருஷமாக இந்த மேடையில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னு தான் எனக்கு தெரியல. தயவு செய்து அடுத்த வாட்டி எந்த ஆனந்த விகடனில் வந்ததுன்றதை நீங்கள் இந்த மேடையில் சொல்லணும். இளைஞர்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணா பொய் சொல்லலான்ற முடிவுக்கு இந்த மாதிரி இளைஞர்கள் வந்துவிட்டால் இந்த நாடு எப்படி நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, பிரேமா அவர்கள் இங்கே பேசினார்கள். பேசுகிற போது ஒரு விஷயம் சொன்னாங்க. துடிப்பு மிக்க 100 இளைஞர்களை என்னுடைய கையிலே கொடுங்கள், இந்த தேசத்தின் தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் விவேகானந்தர். துடிப்பு மிக்க 100 இளைஞர்கள் இல்லை, 1,00,000 இளைஞர்கள் இருக்கிறோம், வழி நடத்தக்கூடிய விவேகானந்தன் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. உடனே நீங்க எல்லாரும் கை தட்டினீங்க. முதல்ல ஒரு இளைஞன் நான் தான் விவேகானந்தன் என்பதை எப்பொழுது உணர்கிறானோ அப்பொழுதுதான் அவன் விவேகானந்தனே ஒழுங்காக உணர்ந்ததாக அர்த்தம். விவேகானந்தன் வெளியிலிருந்து வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அவனுக்கு விவேகானந்தனை தெரியாது. அதனால்தான் பாரதி சொன்னான், தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னா. நம்ம எல்லாத்துக்குமே வெளியிலேருந்து ஒரு ஆள் வருவாங்கன்னே காத்துக்கிட்டு இருக்கோம். மணிகண்டன் பேசினது இன்னைக்கு ரொம்ப வேடிக்கையான விஷயம். அதாவது, நான் என் அப்பாவுக்கு மரியாதை செலுத்தியதை போல என் மகன் எனக்கு மரியாதை செலுத்தவில்லை, ஏனென்றால் என் அப்பா என்னை வளர்த்ததை போல நான் என் மகனை வளர்க்கவில்லைன்னு அவர் சொன்னார். இது எவ்வளவு பெரிய ஒரு அக்மார்க் போய் தெரியுங்களா மணிகண்டன்? நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்ததை பத்தி நான் ஒரு மாத்து கூட குறைவா சொல்ல மாட்டேன். ஆனா காலம் மாறிக்கொண்டே வருகின்ற பொழுது பொருளாதார நெருக்கடி நேற்றைய பெற்றோர்களுக்கு இருந்தது. நம்மெல்லாம் ஆசைப்பட்டதுல நிறைய விஷயம் நம்ம அப்பா அம்மாவில் செய்ய முடியல. ஆனா நம்ம யாரும் இல்லை, இதை கூட நீ செய்யலைன்னா நீ எதுக்கு எனக்கு அப்பான்னு செத்தாலும் நம்ம அப்பா அம்மாவை பார்த்து கேட்டது கிடையாது. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, எங்க அப்பா கிட்ட ஒரு தடவை நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது, அப்பதான் நான் கவிதையெல்லாம் படிக்க தொடங்கின காலம். அப்ப கல்கியில வாரம் ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த சம்பவத்துக்கு ஒரு கவிதை எழுதுவார் வைரமுத்து. அதை படிச்சுட்டு அவர் அதுல ஒரு குறிப்பு எழுதியிருந்தாரு, தத்தகாரத்திற்கு எப்படி கவிதை எழுதுவது, அதற்கு இசை ஞானம் எவ்வளவு தேவைன்னு. அப்போ ஒரு ஆசை வந்தது, நமக்கு இலக்கியம் தெரிந்தா கொஞ்சம் இசையும் தெரிந்தால் இந்த இலக்கியத்தை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். எங்க அப்பா கிட்ட போய், அப்பா நான் பாட முடியாதுப்பா, ஏன்னா 11ஆம் கிளாஸ்ல படிச்சுக்கு போது திடீர்னு போய் பாட்டு கத்துக்க முடியாது, வயலின் கத்துக்கிறேன், எனக்கு வயலின் கிளாஸ்ல சேர்த்து விடுன்னு எங்க அப்பாட்ட கேட்டேன். வயலின் கிளாஸ்க்கு எவ்வளவு சம்பளம் நினைக்கிறீங்க? நான் போய் கேட்ட பொழுது வெறும் 30 ரூபாய் வயலின் கிளாஸ்க்கு சம்பவம். ஒரு வயலினுடைய விலை அப்ப எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 500 ரூபாய். எங்க அப்பா நான் சேர்த்து விட மாட்டேன், என்கிட்ட காசு கிடையாது, வயலின்லாம் வாங்கி தர மாட்டேன்னாரு. நான் என்ன நினைச்சேன், அடம் முடிச்சு அப்பா எப்படியும் வாங்கி கொடுத்துருவாருன்னு நினைச்சு ஒரு வயலின் டீச்சர் வீட்டுக்கு போய் வயலின் வாங்கி கத்துக்க ஆரம்பிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க, 1 மாசம் நான் உனக்கு என்னோட வயலினை கடன் தருவேன், அந்த 1 மாசத்துக்கு அப்புறமா உங்க அப்பா வாங்கி தரலன்னா நான் வயலின் தர முடியாதுன்னாங்க. அதுக்கும் உடன்பட்டு டெய்லி அந்த வயலினை, டீச்சரோட வயலின் எடுத்துட்டு வந்து வீட்டுல சீன் போட்டு நல்லா வயலின் மாஸ்டர் எல்லாம் பண்ணுவேன். எங்க அப்பா கொஞ்சம் கூட மனசு இறங்கலங்க. நீ என்னவாது பண்ணிக்கோ, வயலின் வாங்கி தர முடியாது, 30 ரூபாய் கிளாஸுக்கு கட்ட முடியாது. என்னுடைய வயலின் வகுப்பு 1 மாதத்தில் நின்றது. எங்க அப்பாவை குறை சொல்றதுக்காக இதை சொல்லல. இப்பொழுதும் நான் என்னுடைய அப்பாவை நேசித்து கொண்டுதான் இருக்கிறேன். அவரால் அன்னைக்கு அதை செய்ய முடியலன்றத அவர் நேர்மையா சொன்னார் என்கிட்ட, நான் வெறுக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை கிட்ட, டே கண்ணா, உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்னால 500 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி தர முடியாதுடா, பர்த்டேக்கு 100 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுனாக்க என் மானமே போயிடும், அதனால நான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கே போட மாட்டேன், நீ எல்லாம் என் அப்பாவான்னு கேட்கறான் ஒரு குழந்தை.
தகுதியான விஷயங்களை நம் தந்தையாரால் செய்ய முடியாத பொழுது கூட நாம் அவர்களை வெறுக்கவில்லை. ஆனால் அனாவசியமான விஷயங்களை நம்மால் செய்ய இயலவில்லை என்று சொல்வதையும் நம்முடைய பிள்ளைகள் மதிப்பதில்லை என்றதான் இன்றைக்கு இளைஞர்களிடம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பேசிக்கிட்டு நானும் நீங்களும் எப்படி காரணம் சொல்லுங்க? எந்த விதத்துல நீங்களும் நானும் காரணம்? நமக்கு கிடைக்காத எல்லா விஷயங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நெஞ்ச அறுத்து வச்சு இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? அதுக்கு கொஞ்சமாவது நன்றியாக நம்முடைய இளைஞர் இருக்கிறார்களா? உங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மணிகண்டன். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மணிகண்டன் சென்னைக்கு வந்தார். அதுவரை அவர் புதுக்கோட்டை வாசி. மணிகண்டனுடைய தாயார் சில மாதங்களுக்கு முன் தவறி போனார். அவங்க வீட்டு வாசல்ல எவ்வளவு கூட்டம் இருந்ததுன்னு நினைப்பீங்க? நம்ப மாட்டீங்க சார், ஒரு 4000 பேர் கூட்டம் இருந்தாங்க. 10 ஆண்டுகளுக்குள் சென்னை போன்ற ஒரு பெரிய நகரத்திலே வந்து 4000 நண்பர்களை 2 நாட்கள் வீட்டிலேயே இருந்து அவருடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மக்களை அவர் சம்பாதித்து வைத்திருந்தார். நான் அவரை பாராட்டணுன்றதுக்காகவோ இந்த மேடையில சத்தியமா ஒரு வார்த்தை கூட கைத்தட்டணுன்றதுக்காக பேசல. அவங்க அம்மாவும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்க. அப்படி தன்னுடைய தாயாரை பராமரித்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுக்கு 10 காசு ஜாஸ்தி கிடைக்கும்னு சொன்னாக்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிடலாம் நினைக்கிறாங்களா இல்லையா? இதுக்கு நீங்களும் நீ நல்லா இருக்கணும்டா, நான் பட்ட கஷ்டத்தை படாத, நல்லா வாழ, நல்லா உடுத்து, நல்லா சாப்பிடு, நல்ல கார்ல போ, நல்ல வீட்டுல இருன்னு சொன்னோம் சார். அதுக்கு அர்த்தம் வந்து உங்க அப்பா அம்மா நல்லா இல்லாட்டி அவங்களே தூக்கி ஓரமா வச்சுட்டு போயிடுன்றது இல்ல. எதையும் இன்றைக்கு காசால் பார்க்கக்கூடிய பழக்கம் இளைஞர்களுக்கு வந்திருக்கிறதா இல்லையா? இதுக்கு நீங்களும் நானும் எந்த விதத்துல பொறுப்பு, எந்த விதத்துல காரணம்னு சொல்லுங்க. கெட்டு போயிடு, பெரியவர்களை மதிக்காத, தமிழை மதிக்காத, தேசத்தை மதிக்காதன்னு டெய்லி என்ன சார் பீரியட் போட்டு ரூம் போட்டு நடத்திட்டா இருக்கோம் நம்ம பசங்களுக்கு? நம்ம இல்ல நம்ம அப்பா அம்மா வந்து தேசப்பற்றோடு இருங்கள், தமிழை படியுங்கள், அப்புறம் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களா? இதெல்லாம் தானா வரணும் சார். இன்றைக்கு சுயநலம் மிக்க ஒரு ரத்தம் அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு யார் காரணம்லாம் சொல்ல முடியாது. சுற்றுப்புற சூழல் காரணம். ஒண்ணும் வேண்டாம். இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்களை பாருங்க. இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் யாரு உங்களையும் என்னைய வச்சா எடுக்கிறான்? நம்ம போய் ரிப்பீட் ஆடியன்ஸ் பார்க்க போறோம்னா எல்லாம் கல்லூரி மாணவர்களை முன்னிட்டு எடுக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன மாதிரி திரைப்படம் பிடிக்கிறது? வை திஸ் கொலவெறின்னு ஒரு பாட்டு சார். ஒரு சினிமா எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எந்த சினிமா வேணா எடுத்து பாருங்க சார், அதுல கண்டிப்பா ஒரு டைலாக் இருக்கும். மச்சான் சரக்கு அடிக்கலாமா? மச்சான் சரக்கு அடிக்கலாமா? என்னடா சரக்கு அடிக்கலான்னு செருப்பால் அடிக்கலாமா உங்களை? நான் கேட்கிறேன், நீ சரக்கு அடிக்கலாமா என்பதை ஒரு மீடியாவில் பேசி இளைஞர்களுக்கு சரக்கு அடிப்பது என்பது சாதாரண சோடா குடிக்கிறது மாதிரி சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை செருப்பால் அடிக்கலாமா என்று கேட்பது மேடை நாகரிகத்துக்கு முற்றானது, எதிரானது என்று நான் சொல்ல போவதில்லை. உன்னையெல்லாம் நான் என்ன செய்யலாம்? அப்புறம் ஒரு சினிமால ஒரு ஹீரோ ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்களா? சரி சரி சீக்கிரம் சொல்லுன்ட்டு அவ ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சுக்கிட்டு சொல்லு அப்படிங்கிறா. எவ்வளவு ஒரு கேவலம்! ஆண்கள் சிகரெட் குடித்தாலே கேன்சர் வருது, அவர்கள் சிகரெட் குடித்தால் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கேன்சர் வருது, குடிக்க கூடாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தேசத்திலே பெண் விடுதலை என்பது சிகரெட் குடிப்பதும் கூத்தடிப்பதும் பார்ல போய் தண்ணி அடிப்பதும் சொல்லி கொடுக்குறீங்களே, இது ஒரு மானங்கெட்ட செயல் இல்லை? இதையெல்லாம் நாங்க கேட்டாக்க நீங்க சொல்றீங்க ஆகா இளைஞர்கள் அப்படி வந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க உங்க இளைஞர்கள்? இந்த தேசத்துக்காக என்ன சார் பண்ணிருக்காங்க உங்க இளைஞர்கள்? ஐடி கம்பெனி, பில்கேட்ஸ் புண்ணாக்கு எல்லாம் இருக்கட்டும். இந்த இளைஞர்கள் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவங்க நல்லா வந்தாங்க, அவங்க சம்பாதிச்சுக்கிட்டாங்க, அவங்க வசதியானாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா மணிகண்டன்? வேடிக்கைக்காக கூட நம்ம இந்த தலைப்பை அணுகக்கூடாது. நேத்தி இறந்த என்னுடைய அப்பா 60 வயசு வரைக்கும் உயிரை கொடுத்து வேலை பண்ணாரு. 60வது வயசுல தான் அவருக்கு ஒரு வீடு கைவசமே வந்தது. 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபான்னு மாசம் அவர் கடனை கட்டி அதனோட அருமை அவருக்கு தெரிஞ்சுது. அதுக்காக உழைக்கணும்ன்ற லட்சியம் இருந்தது. மெதுவா செய்யலாம், வாழ்ந்துக்கலாம் வாழ்க்கைன்னு ரசிச்சு வாழ்ந்தாங்க வாழ்க்கைய. ஆனால் இன்றைக்கு நீங்க பிறந்து ஒரு 23 வயசுலயே இல்ல, எங்க அப்பா 60 வயசுல கட்டின வீட்டை நான் 25 வயசுலயே கட்டிடணும்னு நினைக்கிறீங்க. 30 வயசுல வீடு வாங்குறீங்க, 25 வயசுல கார் வாங்குறீங்க, 35 வயசுல ஹார்ட் அட்டாக் வாங்குறீங்க, 40 வயசுல செத்தே போறீங்க. எதுக்கு இந்த வாழ்க்கை உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க, எதுக்கு இது? இவ்வளவு அவசரமா போய் நீங்க எந்த பஸ்ஸை பிடிக்க போறீங்க? ஐடி பிரமாதமா படிக்கிறீங்க. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அறிவு களஞ்சியங்களும் நீங்கள் அறிவிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ரசனைகளை நெஞ்சிலே தாங்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இதுவா வாழ்க்கைன்னு தான் நான் இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன். ரசனையற்ற ஒரு வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து எவ்வளவு அருவருப்பா இருக்கு. நம்ம ஒன்னும் நவீனமயமாக்குதல் பற்றியோ இளைஞர்களுக்கு புதுசா வரக்கூடிய சின்ன சின்ன ஆசைகளையோ அது மேல ஆசிட் கொட்டக்கூடிய அளவிற்கான பிற்போக்குவாதிகள் இல்லை. ஆனால் நாகரிகன்றதுக்கு ஒரு எல்லை இருக்குங்க.
நம்மை பார்த்துச்சே இவங்க ஒரு ஆபீசர் மாதிரி அழகா இருக்காங்க, இவங்க ஒரு ராணுவ வீரர் மாதிரி நல்லா இருக்காங்க, இவங்களை பார்க்கிற போது நமக்கு ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகுது, எனர்ஜியா இருக்கு அப்படின்னு எந்த இளைஞனையும் பார்க்க முடியாது. தலையை கலைச்சி போட்டுக்கிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு நல்லா இருக்க ஜீன்ஸை கிழிச்சு போட்டுட்டு போறான் சார். நல்லா இருக்க ஜீன்ஸை கிழிச்சு போட்டுட்டு போறான். என்னடா தெரியல, கேவலமா இல்ல உனக்கு? நீ என்ன கிளப் டான்ஸ் ஆடுற பொம்பளையா சினிமால? வெக்கமா இல்ல உனக்கு? இந்த மாதிரி உடையில இருந்து எதுலையுமே ஒரு நாகரிகம் இல்லாமல், நீங்க சொன்னீங்களே பிட்சாவை பத்தி, பிட்சா என்ன சார் 60 வயசு இருக்கணும் நம்பியா இன்னைக்கு போட்டான். அப்பா அம்மா செய்து கொடுத்த நல்ல தோசை வேண்டாம், அப்பா அம்மா செய்து கொடுக்கக்கூடிய நல்ல சாப்பாடு வேண்டாம், ஹோட்டல் அவன் எது கொடுத்தாலுமே நாகரீகத்துக்காக போய் 400 ரூபாய் செலவு பண்ணாதான் இவர் கெத்தா இருப்பாராம். ஒண்ணுமில்ல, சில நாட்களுக்கு முன்னால ஒரு ப்ரோக்ராம் வந்தது, பாக்கெட் மணியை பத்தி ஒரு டிஸ்கஷன் சார். நான் சத்தியமா சொல்றேன், நீங்க ரீடேப் போட்டு, நான் மணிகண்டன் சொன்ன மாதிரி கதையெல்லாம் சொல்ல போறது இல்ல, ரீவைண்ட் பண்ணி நீங்க அந்த நிகழ்ச்சியை போட்டு பாருங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஒரு பெண் 23 வயசு கூட இருக்காது அந்த பெண்ணுக்கு. அவகிட்ட கேள்வி கேட்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு இருந்தாங்க? காலேஜ் படிக்கிற பொண்ணு, 2வது வருஷம் படிக்கிற பொண்ணு, எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு பாக்கெட் மணின்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, ஒரு கெத்தா இருக்க வேண்டாமா? நானு கெத்தா சம்பாத்தியத்துல இரு, உங்க அப்பா அம்மா சம்பாத்தியத்துல இருப்பியா? வெக்கமா இல்ல உனக்கு? பாக்கெட் மணி அம்மா தரணுமா? அதோட கொடுமை. அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்க, எவ்வளவு காசு இருந்தா நீங்க பாக்கெட் மணி நிம்மதியா இருப்பீங்கன்னு. நீங்க நம்ப மாட்டேங்கிறாமலிங்க சார், 50,000 ரூபான்னு அந்த பொண்ணு சொன்னா. 50,000 ரூபாய் எங்க அப்பா சாவர வரைக்கும் ஒரு மாச சம்பளமா பார்த்தது இல்ல சார். நான் எல்லாத்தையுமே எங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை வச்சு பாக்குறேன். எங்க அப்பா அம்மா எனக்கு செய்யாத எதை பத்தியும் நினைச்சு நான் வருத்தப்படல. ஆனா இன்னைக்கு நான் இங்க நின்னு பேசுறேன்னால எங்க அப்பா அம்மா போட்ட பிச்சை அது, எங்க அப்பா அம்மா போட்ட பிக்ஷை அது. இல்லையா? உண்டா? எவ்வளவு நாம என்ன சார் சாப்பிட்டோம்? நம்ம மோர் சாதம் சாப்பிட்டோம், நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டோம், உப்பு கல்லு சாப்பிட்டோம். மாச கடைசியில 10 நாளைக்கு வறுமை இருந்தாக்க வெறும் கருவேப்பிலை தொகையில, இஞ்சி தொகையில இப்படி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம் சார். அப்பளத்தை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைன்னா அப்பளம் சுட்டு அம்மா சுத்தி உட்கார வச்சு போட்டாங்கன்னா அறவயிறா இருந்தாலும் சந்தோஷமா சாப்பிட்டு அம்மா கையில ஓடி போய் காயில படுத்து தூங்கணும். இப்ப இவங்களுக்கு பிரைவேட் ரூம் புண்ணாக்கு வேணும், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். எந்த மண்ணாங்கட்டிக்குன்னு கேட்டீங்கன்னா மெசேஜ். எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்துருக்காங்க சார். என்ன கிழிக்கிற? ஹை டா, ஹவ் ஆர் யூ? ஹை செல்லம், ஹவ் ஆர் யூ? 2 புண்ணாக்கும் கேட்காட்டி நின்ன உருப்படாம போயிடுவியா? நான் கேட்கிறேன், என்னத்தையும் நீ கேட்காட்டி என்ன ஆயிடுவ நீ வாழ்க்கையில? இந்த மாதிரி கேட்டு 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 என்ன ஆனார்கள்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மூலமாக தேவையில்லாத ஆண் உறவுகளை பிடித்துக் கொள்வது, பெண்களை ஏமாத்துறது, கடைசியில அந்த பெண்களுடைய வாழ்க்கையில அவங்கள லட்சியமா ஒரு கல்லூரிக்கு அமிச்சாக்க அவங்கள ஏமாத்தி கூட்டிட்டு போய் சார், உலகத்திலே நான் சொல்றேன் ஒன்று விஷயம், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க சார், அடுத்த தடவை நான் இவர்களை யாரையாவது பார்க்கும்போது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயத்த சொல்லாமல் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ டாக்டரை பார்த்தோம் நம்ம இதை சொல்லலையே, ஐயோ சாரை பார்த்தோம் நம்ம இதை சொல்லியே, அதை கூட ஒரு தப்பாக நினைக்கிற நாகரிகத்தில் நம்ம வளர்ந்தவங்க சார். அவ்வளவு தூரம் ஒரு நட்புக்கும் ஒரு உறவுக்கும் ஒரு மனித விஷயங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்குறவங்க நம்ம சமூகத்தில். இன்னைக்கு என்ன நடந்தது? நான் ஏற்கனவே சொன்ன ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில், ஆனால் நம்முடைய கவனத்திற்காக நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு பெண் தன் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மா பேசிக்கிறாங்க ராத்திரி, குழந்தை வளர்ந்துட்டாடி, ஃபைனல் இயர் படிக்கிறா, கல்யாணத்துக்கு எதையாவது சேர்த்து வச்சா பயமா இருக்கு சார். நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா செலவு பண்ணாலே நல்லவன் வருவானா, இல்லை நல்ல பொண்ணு கிடைக்குமா, பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமே இவங்க வாழ்க்கைன்னு. ஏன்னா எங்கெங்கேயோ போயிடுத்து இன்னைக்கு திருமணம்ன்ற ஒரு பயந்துகிட்டு இருக்காங்க அப்பா அம்மா. அவ்வளோ கவலையா பேசுறாங்க. சரி ஜாதகத்தை எடு, இல்லை 4 பேருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லு, நல்ல பையனா கிடைக்கணும். இப்போ அப்பா அம்மாக்களுடைய மனசு ரொம்ப விசாலமா போயிடுச்சு. ஜாதி எல்லாம் கூட பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கூட நம்ம கவலை, நல்ல பையனா இருக்கணும், நல்லவனா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இதையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு பக்கத்துல, ஒரு நாள் ஒரு பையனை வீட்டை கூட்டின்னு வந்து, இந்த பையன் வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கம்மான்னு சொன்னோடனே அவன் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு மெதுவாக சொல்கிறா, சார் சாரிம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒன்று தான் சார் கேட்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்க, காதல் பண்ணிக்க, என்ன கன்றாவியவனா பண்ணிக்க, ஆனால் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜை பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டை ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட நம்ம அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறோன்ற குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவங்க வீட்டில் தட்டு போட்டு சாப்பிட்றிய, நீ எல்லாம் உருப்பிடுவியா வாழ்க்கையில்? இதுதான் உங்க பெரிய காதலா? இதை சொல்றதுக்காகத்தான் நீங்க அந்த குழந்தைங்களை இந்த மாதிரி குயுக்தியான புத்தி தான் அறிவுன்னா, இல்ல அந்த அறிவே இந்த இளைஞர்களுக்கு இல்லாத ஒழிகன்னு நான் சொல்றேன். நான் ஒழிக பயப்படுவோம்ல சார். ஒரு பொருள் வாங்கினாலே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லடாச்சு, 2 நாள் கழிச்சு சொன்னா அவன் நம்ம மேல வருத்தப்படுவான்னு நினைச்சு அந்த அளவுக்கு உண்மையா இருந்த நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எதுலையுமே உண்மை இல்லை.
இந்திய இளைஞர்களை பொறுத்தவரை காதல்ன்றது ஒரு லக்ஸரி சார். அது நமக்கு இன்னும் 2 தலைமுறைக்கு தேவையில்லைன்றதுதான் சத்தியம். எவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம வாழ்க்கையில, எவ்வளவு சார் விஷயம் இருக்கு நம்ம வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு. இந்த புண்ணாக்கு கத்திரிக்காய் காதல் நமக்கு எதுக்கு, எங்க கொண்டு போய் நிறுத்திச்சது நம்மள? தருமி கிட்ட சொல்லுவாரு நக்கீரர், என்ன ஐயா குறை என் பாட்டுலன்னு கேட்ட உடனே அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, சொற்குற்றம் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் விட்டு விடலாம், ஆனால் உம்முடைய பாட்டிலே பொருட்குற்றம் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? ஒரு விஷயத்திலே பொருட்குற்றம் இருந்தால் அதை மன்னிக்கவே கூடாதுன்றது நம்ம நாட்டில் நம்ம நம்பின ஒரு விஷயம் தமிழ் சமுதாயத்தில். ஆனா இன்றைக்கு கருத்து குற்றங்கள் எவ்வளவு நம்முடைய திரைப்படத்திலே மலிந்து விட்டது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பெண் இறந்து விட்டால் அந்த பெண்ணுடைய சாம்பலை அவங்க அப்பா பாதுகாத்து அவர் ஊருக்கு ஒரு பெரியவர் வருகிறார். வந்த உடனே, ஐயா என் பெண்ணுடைய சாம்பல் இது, இத்தனை ஆண்டுகளாக பராமரித்து வைத்திருக்கிறேன், நான் பெரிய சிவபக்தன், இப்படி என் பெண் இந்த மாதிரி அகாலமா இறந்தாளேன்னு அழுதார். அந்த சாம்பலை வாங்கி கையில வச்சுக்கிட்டு அவர் பதிகம் பாடினார் சார். பதிகம் பாடின உடனே இறந்து போன பெண் 8 வயதுல இறந்து போனால் இப்பொழுது உயிரோடு இருந்திருந்தால் அவளுக்கு 18 வயது. அந்த சாம்பலில இருந்து அந்த பெண் 18 வயது பெண்ணாக வந்தாள். இப்ப உயிர் தெழுந்து வந்தது பெரிய விஷயம் இல்ல. இப்ப அப்பா சொன்னா பெண்ணுக்கு, அப்பா ஐயா இந்த குழந்தை பிறந்த போதே இவளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன், அதனால் நீங்கள் இந்த குழந்தையை திருமணம் செய்து கொள்ளுங்கள்னா. அப்ப சொன்னார் சார் அந்த பெரியவர், உண்மைதான், அது சாம்பலாற வரைக்கும் உன் பொண்ணு, எப்ப சாம்பலான பெண்ணை பதிகம் பாடி நான் உயிர்ப்பித்தேனோ உயிர் கொடுத்தவன் தந்தை, நான் எப்படா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்டான். அப்படி இறந்து போன பெண்ணின் பெயர் பூம்பாவை, உயிர் கொடுத்தவர் பேர் திருஞான சம்பந்தர், நடந்த இடம் சென்னை கபாலீஸ்வரர் கோயில். ஆனா இப்ப கிணத்துல உழுந்து ஒரு வாட்டி தொட்டுட்டாலே ஹார்மோன் ஒர்க் அவுட் ஆகும், உடனே அவனையும் அப்பனை கொண்டுட்டு ஓடிடுவேன். எவ்வளவு பெரிய கலாச்சார வீழ்ச்சி திருஞான சம்பந்தரோட வாழ்க்கையிலிருந்து திருட்டு பையன் வாழ்க்கை வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். இதையெல்லாம் பார்த்து சொரணம் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னாக்க, ஆகா ஓகோ இளைஞர்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய 21 வயது பெண்கள் 27 வயசு வரைக்கும் வாழவும் முடியாம, விவாகரத்தும் வாங்க முடியாம, அவங்க அப்பா அம்மா கண்ணீருக்கும் ஆளாகி அவங்களோட வாழ்க்கையை நாசமா போனதுக்கு உங்களை மாதிரி தற்குறிகளான இளைஞர்கள் தான் காரணம். அதனால் அவர்களும் நிம்மதியாக இல்லை, பெரியவர்களும் நிம்மதியாக இருக்க விடவில்லை, வருங்காலத்தையும் வளமாக வைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம எங்க நம்மளை சரி பார்த்துக்கணும்ன்றதை நாம இப்பொழுதும் உணரவில்லை என்றால் கடைசி வரைக்கும் இந்த நாடுக்கு விமோச்சனம் கிடையாது. மற்றும் ஒரு பகத்சிங்கையோ, மற்றும் ஒரு வாஞ்சிநாதனையோ, மற்றும் ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையோ, மற்றும் ஒரு சுப்பிரமணிய சிவாவையோ நாம் தரிசிக்க முடியாமலே போய்விடும். மணிகண்டன் அவர்களே, உங்களுக்கு இது எச்சரிக்கை என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த 4 பெருமக்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக பேசினார்கள். நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், இந்த 4 பேருமே நடுவராக இருந்து நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள். இப்போ ஏன் தலைமையில் வந்தாங்கன்னா வேற வழி இல்லை, அரசு பரமேஸ்வரன் கேட்டுக்கொண்டார், அதனால் வந்தாங்களே தவிர ஆற்றல் வாய்ந்த அவர்கள் அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். மிக அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இப்போ வரவேற்க தகுந்ததுன்னு பேசினவர்கள் சொன்ன கருத்து, நாமக்கல்லே சான்று என்று சொன்னார்கள், மென்பொருள் வளர்ச்சி எவ்வளவு இருக்கிறது பாருங்கள் என்று சொன்னார்கள், ஒலிம்பிக் மெடல், காலேஜ் NSS, டிவி நிகழ்ச்சியிலே எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள், சுனாமியிலே நடந்தது, இந்த செய்திகள்லாம் சொன்னாங்க. ஒரு செய்தியை நான் தெளிவுபடுத்த வேண்டும், அது வழக்கறிஞர் சுமதி அவர்களுக்கு. சுமதி அவர்களே, அந்த செய்தி உண்மை, மணிகண்டன் சொன்ன செய்தி உண்மை, நடந்த செய்தி, ஆனந்த விகடனிலே வந்தது, அதை நானே படித்திருக்கிறேன், நானே மேடைகளிலே சொல்லி இருக்கிறேன் என்பதனால் மணிகண்டன் ஒரு தவறான தகவல் இந்த மேடையிலே பதிவு செய்தார் என்று மக்கள் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக அதை சொல்லுகிறேன். அது விகடனிலே வந்தது. அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அது அவர்கள் சொன்ன இன்னொரு கருத்து, மணிகண்டன் சொன்னது, அதை பிரேமா சொல்லலை. மணிகண்டன் என்ன சொன்னார், இளைஞர்கள் இப்படி இருக்காங்கன்னா வளர்ப்பு சரியில்லைப்பா, அப்பா அம்மா சரியா இல்லாமல் இருந்துட்டாங்க இல்லையா, அன்னைக்கு நாங்கள் அப்படிலாம் விளையாண்டோம், இன்னைக்கு இளைஞர்கள் ரிமோட்டு மவுசுன்னு திரிகிறார்கள், பிஸா சாப்பிடுகிறார்கள், அதற்கு காரணம் சமூகம் அல்லது பெற்றோர்கள்ன்ற மாதிரி அவர்கள் வாதத்தை கொண்டு போனார்கள். சரியில்லைன்னு சொன்னவர்கள் வருந்தத்தக்கதுன்னு சொன்னவங்க என்ன கருத்தெல்லாம் சொன்னாங்கன்றதை நீங்கள் கேட்டீங்க.
பெற்றோர்களை மதிப்பதில்லை, சூரியன் எழுவது தெரியாது, சும்மா பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆங்கில அறிவு கிடையாது ஆனால் ஆங்கிலத்தில் பேச விரும்புகிறார்கள், குடிகாரர்களாக இருக்கிறார்கள், உடை நாகரிகத்திலே இருக்கிறார்கள். சுமதி கடைசியில் பிச்சு உதறிட்டார். அதை பாராட்டணும். ஒரு செய்தி பாருங்க, இந்த பெற்றோர்கள்ட்ட இருந்து பாக்கெட் மணி ஒரு பெண்ணு 50,000 ரூபாய் வாங்கி இருக்கணும்னு சொல்லிச்சு இல்லையா. எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை சொன்னார், அமெரிக்காவிலே இளைஞர்கள் இருப்பதை போல நானும் இருக்க வேண்டும்னு இந்த நாட்டில் இளைஞர்கள் நினைக்கிறார்கள். அதனால் அங்கேயும் இளைஞர்கள் ஹிப்பி முடி மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறான், கிழிச்ச பேண்ட்டை போட்டுக்கிறான். இங்கேயும் இளைஞன் அப்படி பண்ணிக்கிறான். அங்கேயும் இளைஞன் பைக்கில் போகிறான், இங்கேயும் இளைஞன் பைக்கில் போகிறான் வேகமாக. அங்கேயும் பெண்ணை ஒருத்தைய பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு போகிறான், இங்கேயும் பெண்ணு ஒருத்தைய பின்னால் உட்கார வச்சுட்டு போகிறான். ஒரு வித்தியாசம் உண்டு, அமெரிக்காவில் இருக்கிற இளைஞன்லாம் அவனே சுயமாக சம்பாதிச்ச பணத்தில் அப்படி பண்ணுறான், இங்கே அப்பம் பணத்தில் பண்ணுறான். இதான் வித்தியாசம். இப்போ ஒரு செய்தி ஓரளவுக்கு உண்மை நடந்துருச்சு. நான் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் சொன்ன கருத்திலிருந்து தொடங்கணும். ஏன்னா அவர் என்ன சொன்னார், அரிஸ்டாட்டில் காலத்திலே இந்த பேச்சு இருந்ததுப்பா, இளைஞர்கள் இன்னைக்கு சரியில்லைன்ற பேச்சு, அதனால இது ஒன்றும் புதுசு இல்லை, தொடர்ந்து வர்றதுன்றது. அது உண்மை. ஆனால் அதில் ஒரு சின்ன கருத்து, நுணுக்கமான கருத்து உண்டு. சில வயசான பெரியவங்க கொஞ்சம் வயசு ஆக ஆக என்னன்னா அவங்களுக்கு இந்த அவங்க உடம்பு தளர தளர சில பெரியவர்களுக்கு சின்ன பிள்ளைங்க சிரிச்சிட்டு இருந்தாலே பிடிக்காது, இன்னும் சும்மா சும்மா பல்ல காட்டுறேன்னுவாங்க. சில பெரியவங்க பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்கிட்டே எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. தான் வாழ்க்கை சுயமாக சந்தோஷமாக வாழ முடியாத போன பெரியவர்கள் இளைஞர்களை வெறுப்பார்கள், இளைஞர்களை குறை சொல்லுவாங்க. அவங்க இந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லைன்னு சொல்றது உண்டு, அது வேறு. ஆனால் நான் முதல்ல சொன்னதை போல 100 இளைஞர்களை தாருங்கள் இந்த சமூகத்தை மாற்றி காட்டுகிறேன்னு சொன்ன விவேகானந்தர் என்ன அர்த்தம்னா அப்படி 100 இளைஞர்கள் இல்லைன்னு பொருள். அதனால அவர் கேட்டார். அவர் ஏன் கேட்டார்னா இன்னைக்கு இளைஞன் சரியா வரணுமேன்ற கவலையில சொன்னார். பாரதி என்ன எழுதுகிறான், சுமதி பேசின பேச்சிலிருந்து அப்படியே கொண்டு போங்க. பாரதி எழுதுகிறான், வீமன் திரளும் அவர்க்கு இளையோன் விஜயன் திரளும் விளங்கி நின்ற சேம மணிப்பூம் தட நாட்டில் சிறிய புழுக்கள் தோன்றி காமம் நுகர்தல் இறந்து உண்டல் கடையாம் வாழ்க்கை வாழ்ந்து பின்பு ஈமம் புகுதல் இவை புரிவார், என்ன கொடுமை இது. பாரதி எழுதுறான் 100 வருஷத்துக்கு முன்னாலன்னா இளைஞன் நம்ம பண்பாட்டை கட்டி காக்கணுமே என்கிற ஒரு கவலையினால்ன்றதை மறந்துடக்கூடாது. ஒரு செய்தி ஓரளவுக்கு ரெண்டுத்திலையும் பேலன்ஸ்டா வெளியே வந்துருச்சு. நான் நேரம் கருதி வேகமா போறேன். இளைஞர்கள் சரியில்லைன்னு இவங்க சொன்னாங்க. இவங்க சொன்னதுல சுருக்கம் என்னன்னா, நிறைய இளைஞர்கள் சரியா இருக்கிறான், சரியா இல்லைன்னா வளர்ப்பு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை. இதுதான் ஒரு சங்க பாடலுங்க. நீங்க நகைச்சுவை மன்றம்ன்றதுனால இலக்கியத்தை ரசிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கல, அதனால பாட்டை சொல்றேன். அந்த பாட்டு உங்களுக்கு சொன்னாலே தெரிஞ்சிடும். என்ன சொல்றான், ஒரு நாட்டில் ஒரு இளைஞன் ஒழுக்கமா இருக்கணும்னா எது எது இருக்கணும்னு பேசுறான். ஒரு இளைஞன் அவன் கடமையை செய்யணும்னா என்னென்ன இருக்கணும், இது சொல்லி எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 3000 வருஷம் ஆச்சு. 3000 வருஷத்துக்கு முன்னால நம்ம முன்னோர் சொன்னான். அவன் என்ன சொல்றான், அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு சொன்னான். ஒரு அம்மாவுக்கு என்னடா கடமைன்னா, ஈன்று புறந்தருதல் என் தலை கடன். அம்மாவுக்கு என்னடா வேலைன்னா, பிள்ளைய பெத்து நாட்டுக்கு உரியவனா அவன் அனுப்பு. இதுல என்ன அர்த்தம்னா, பல அம்மா பாசத்திலேயே பிள்ளைங்களை கெடுத்துருவா. என் பிள்ளை என்னை விட்டு போக கூடாதுன்னுவா. அன்புனாலேயே கெடுத்துறாதம்மா, பிள்ளைய பெத்து நாட்டுக்கு உரியவனா அவன் அனுப்பு. முதல் வரி, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே. அடுத்து, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அப்பாவுக்கு ஒரு கடமை இருக்குடா, பிள்ளைய படிக்க வை, பிள்ளைய அறிவாளியாக்கு. அறிவாளியாக மட்டுமல்ல, சான்றோனாக்குன்னா. சான்றோன் வேற, அறிவாளி வேற. ஏன் அறிவாளிலாம் நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நாட்டில் அறிவாளி பல பேர் தான் அயோக்கியனா இருக்கிறான். நீங்க ஏன் அயோக்கியத்தனம் நல்லா நடக்குதுன்னா, அறிவாளித்தனமா அயோக்கியத்தனம் பண்றான், சயின்டிபிக்கலா தப்பு பண்றான், கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திருட்டுத்தனம் பண்றான். அப்ப சார் கம்பன் சொல்றாங்க, கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள்ன்றான். கல்லா புல்லர் படிக்காத முட்டாள்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், கற்ற புல்லரும் உண்டு என்று அறிக. படிச்ச முட்டாளும் இருக்கிறான். வேடிக்கை இவங்க மேடையில் சொல்லுவாங்க, எண்ணெய் வாங்க போனான் ஒருத்தன்,
வாங்கும்போது சும்மா இல்லாமல் எப்படி எண்ணெய் தயாரிக்கிறீங்க? உள்ள செக்கு சுற்றிக்கிட்டே மாடு சுத்துது இல்லை, அதுல இருந்து தான் நான் எண்ணெய் தயாரிக்கிறேன். சரி, மாடு எப்படிங்க சுத்தம்? நீங்கள் தான் வெளியே இருந்து வியாபாரம் பண்ணுறீங்களே. அவன் சொன்னால் மாட்டு கழுத்தில் மணி கட்டி விட்டுருக்காங்க, அது நடந்துக்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேட்கும். அது சத்தம் கேட்கலன்னா அது நடக்கலைன்னு அர்த்தம். நான் போய் ஹே அப்படின்னு பத்துவேன், மாடு நடந்துடும். இவன் நம்மால் ரொம்ப படித்தவன்ல, அவன் கேட்டான் மாடு நின்ன இடத்துல நின்றுட்டு கழுத்தை இப்படியே ஆட்டுதுன்னு வை, சத்தம் கேட்கும், நடக்காது, நீ என்ன பண்ணுவ? அவன் தெளிவா சொன்னா, இல்லைங்க அது படிக்காத மாடு. இந்த தப்பெல்லாம் படிச்ச மாடுங்க பண்றதே தவிர படிக்காத மாடு பண்ணாதுன்னா. அப்ப சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். படிக்க வைக்கிறது மட்டும் இல்லடா, சான்றோன் ஆக்கு. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன்னா என்ன? எவனால் சான்றோன் ஆக்க முடியும்? நீ சான்றோனாக இருந்தால்தான் ஒரு சான்றோனை உருவாக்க முடியும். நீயே குடியார பயலா இருந்தா, நீயே திருட்டு பயலா இருந்தா, அப்பா பையனை போட்டு அடிக்கிறான், ஏன்டா ஸ்கூல்ல இருந்து ரப்பர் கொண்டு வர, ஏன்டா பென்சில் கொண்டு வர, நான் தான் ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்து தரேன்றான். இப்ப பிள்ளை எப்படி இருப்பான் இவனுக்கு? இல்ல, உங்களுக்கு பழைய பழமொழி உண்டுங்க, தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இது பிள்ளைங்களுக்கு சொன்னதா பெத்தவங்களுக்கு சொன்னதா? நான் நினைக்கிறது உண்டு, பிள்ளைங்களுக்கு சொன்னது, அதை விட பெத்தவங்களுக்கு சொன்னது. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொன்னால் மகன் வணங்கத்தக்க கோயிலாக தாய் நடந்து கொள்ள வேண்டும். தந்தை சொல்ல மிக்க மந்திரம் இல்லை என்றால், மந்திரம் போன்ற சொற்களை தன் மகனுக்கு எவன் சொல்லுகிறானோ அவன்தான் தந்தை. தப்பையே அப்பன் கத்து கொடுத்தானா என்ன ஆகும்? அப்ப சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். அடுத்து, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடன். வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்னா, அன்னைக்கு வேல் வடிச்சா என்ன அர்த்தம்? அப்பா சரியா இருக்கணும், அப்பா சரியா இருக்கணும். ரெண்டாவது, சமூகம் சரியா இருக்கணும். ஒரு சமூகம் ஒரு இளைஞனுக்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கணும். அவங்க சினிமாவை பத்தி எல்லாம் எவ்வளவு தாக்கி சொன்னார்கள். சமுதாயம் ஒரு இளைஞனை நன்றாக உருவாக்கணும். அடுத்து ஒன்று சொன்னாங்க, நன்னெறி நல்கல் வேந்தற்கு கடனே. ஒரு நாட்டில் ஒழுக்கமா இளைஞன் இருக்கணும்னா அந்த நாட்டில் தலைவர்கள் ஒழுக்கமா இருக்கணும். நான் சொல்லல, 3000 வருஷத்துக்கு முன்னால பாட்டுல சொன்னாங்க, எந்த நாட்டில் தலைவன் அயோக்கியனா இருக்கிறானோ மக்கள் அதை விட அயோக்கியனா இருப்பான்றான். உண்மைதானே? எங்க ஒரு பியூன் எப்ப லஞ்சம் வாங்குவான்? அந்த ஆபீஸ்ல இருக்க சீஃப் ஆபீசர் லஞ்சம் வாங்கினா பியூன் லஞ்சம் வாங்குவான். அவர் 50,000 வாங்கினா இவன் 50 ரூபா வாங்குவான். ஒரு பைசா வாங்காத ஒரு ஆபீசருக்கு கீழே இருக்கக்கூடிய பியூன் லஞ்சம் வாங்குவானாங்க? பயப்பட மாட்டானா? நம்ம மேடையில் கதை கேட்டிருக்கேங்க. ஒரு ராஜா வேட்டையாட போனாரு, காட்டுக்கு போனாரு, ஏதோ சாப்பிட உட்காரும் போது உப்பு குறைஞ்சது. கொஞ்சம் உப்புக்கு என்னடா பண்றது அப்படின்னு அமைச்சர் சொன்னார், யாருங்க உப்பு கொண்டு வா. ராஜா சொன்னார், இரு, ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு தங்க காசு ஒன்று கொடுத்து கொஞ்சம் உப்பு கொடு அப்படின்னு வாங்கி அதில் போட்டு சாப்பிட்டார். அப்போ மந்திரி கேட்டானா, என்ன ராஜா இது, இவ்வளோ உப்புக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறீங்களா? கொஞ்சம் உப்பு கேட்டா கொடுக்க மாட்டானா? அதுக்கு ராஜா சொன்னாரா, டே, நான் கொஞ்சம் உப்பு இலவசமா வாங்கினா நீ ஒரு மூட்டை உப்பு வாங்குவ. நீ ஒரு மூட்டை உப்பு வாங்கினா உனக்கு கீழே இருக்கவன் ஒரு லாரி உப்பு இரவல் வாங்குவான். மேல இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா கீழே இருக்கிறவன் ஒழுங்கா இருப்பான்டா. அதனால மேல இருக்கிற ஒழுங்கா இருக்கணும். நன்னெறி நல்கல் வேந்தற்கு கடனே. அப்ப அம்மா சரியா இருக்கணும், அப்பா சரியா இருக்கணும், சமூகம் சரியா இருக்கணும், தலைவன் சரியா இருக்கணும். இது கடைசியா இளைஞனை சொல்றான், ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இது சரியா இருந்தா நாட்டை காக்க வேண்டிய, வீட்டை காக்க வேண்டிய பொறுப்பை இளைஞன் சரியாக செய்ய வேண்டும். நான் சொல்றேன், கேட்கிறேன், இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை இளைஞனுக்கு தெரியும்? இன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனேனா, நிறுத்துப்பா, எனக்கு ஊரை சுத்தி கடனேன்றான். ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், ஒழுக்கம் வேறு, பழக்கம் வேறு. பழக்கம் வேறுங்க. ஒருத்தன் குடிக்கிறான், அது ஒழுக்க கேடானா என்ன கேட்டா அது ஒழுக்க கேடு இல்லை, அது பழக்கம். அதனால என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, ஏதோ இவர் குடிப்பார் போல இருக்கு நியாயப்படுத்துறாரு, அப்படி இல்லை. நீங்க இப்போ சில அயல் நாடுகளில் குளிர் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய குடிப்பான். ஒரு பார்ட்டினா குடி இல்லாமல் இருக்காது. 2 காரணம். ஒன்று, அவன் கிளைமேட்டுக்கு அவனுக்கு தேவைப்படுது. ரெண்டாவது, எங்கேயாவது இப்படி குடிக்கிற வெளிநாட்டுக்காரன் 2 பேர் ரோட்ல நின்று சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அவன் பொண்டாட்டி அடிச்சு பார்த்துருக்கீங்களா? பொண்டாட்டி நகையை கொண்டு அடமானம் வச்சு பார்த்துருக்கீங்களா? இங்க சினிமா பாட்டே எழுதுறான், கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடியான். என்னடா, கண்ணதாசன் கிட்ட நல்ல விஷயமே இல்லையா? கண்ணதாசன் கிட்ட பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லையா? அவன் நல்ல விஷயத்தை சொல்லலையா? சினிமா பாட்டை தத்துவமாக்கி திரையரங்குகளை இலக்கிய அரங்கமாக மாற்றிய ஒரே கவிஞன் கண்ணதாசன். கண்ணதாசன் மாதிரி கவிஞன் கிடையாது.
கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடி. ஆக குடிப்பதில்லை, அது ஒரு ஒழுக்க கேடு, பழக்கம். அந்த பழக்கம் தீய பழக்கம் தீய ஒழுக்கத்தை தரும். இதான் அது. நான் ஒரு சின்ன உதாரணம் படிச்சேங்க. ரொம்ப யோக்கியமான ஒருத்தன் தெருவில் போறான், ஒருத்தன் மறிச்சிட்டான். இங்க பார், ஒன்று இந்த சாராயத்தை குடி, இல்லைன்னா இதோ ஒரு விலைமகள் இருக்கா அவ கூட நீ சந்தோஷமா இரு, இல்லைன்னா அது பார் ஒரு குழந்தை கிடக்குது அதை கத்தியில வெட்டி கொல்லு. இந்த மூணுல ஏதாவது ஒன்றை செய்தாதான் இன்னைக்கு உன்னை விடுவேன். நீ என்ன பெரிய யோக்கியனா, ஒரு தப்பும் பண்ணதில்லைன்னு இவ்வளவு நாள் உன்னை பாராட்டுறாங்க. சில பேர் அப்படி இருப்பான் தெரியுமா, அடுத்தவன் யோக்கியனா இருந்தா பிடிக்காது, அவனை எப்படியாவது கெடுத்து தனக்கு ஈக்குவல் ஆக்குறதுக்கான வேலை, வேற ஒன்றும் இல்லை. இவன் என்னடா அது, இல்லைன்னா நம்மளை விடமாட்டான் போல இருக்கு. யோசிச்சு பார்த்தான், இருக்கிறதுல எது குறைச்சல்னு பார்க்குறான். ஓ, இருக்கிறதுல ஒரு கொலை ரொம்ப தப்பு, ஒரு விலைமகளோடு இருக்கிறது இருட்டறையில் பிணம் தழுவியதை போல. யார் சொல்றா? திருவள்ளுவன் சொல்றான். அதுக்கு பேசாம குடிச்சிடலாம், ஒரு மணி நேரத்தில் வெளியே போயிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சின்னு இதை எடுத்து குடிச்சான் பாருங்க, போதை ஏறிச்சு. அந்த போதையில் அந்த பொண்ணை போய் கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்சி அவ கூட சந்தோஷமா இருக்க போனப்போ குழந்தை அழுது பாருங்க, அதை கத்தி எடுத்து குத்தி கொண்டுட்டான். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஒழுக்கம், பழக்கம் எப்படி ஒழுக்கக்கேடாக மாறுகிறது. இந்த நாட்டில் ரொம்ப அழகா யார் சொன்னா, அவங்க சொன்னாங்களா இவர் சொன்னாரா தெரியல, அந்த காலத்தில் தனியார் சாராய கடை நடத்தினான். அரச, நீ தான் சொன்னியா அரச, பெருமை எல்லாம் இவருக்கு, எல்லா புகழும் மோகன சுந்தரத்துக்கே, அவன் வேற அண்ணன் அப்படின்ற. இன்னைக்கு அரசாங்கமே சாராய கடை நடத்துதுங்க. நான் யோசித்து பார்க்குறேன், தெருவில் அந்த ஒயின் ஷாப்புகளில் இளைஞர்கள் கொத்து கொத்தாக தேனீ அடைகளில் தேனீ நிற்பதை போல நின்று வாங்குகிறார்களே, அதை பார்க்கிறப்போ உள்ளம் கொதிக்கிறதே, உள்ளம் கொதிக்கிறதே. அந்த கடை யார் நடத்துகிறா? கல்வியை வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாருங்க. அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இல்லைங்க நம்ம எல்லாருக்கும் திறந்து விட்டு கொஞ்சம் பணம்லாம் வாங்கிக்கிட்டு படிக்க வைக்கலாம். பெரியவர் சொன்னார், கல்விக்கு பணம் வாங்குறதுன்றது தாய்ப்பாலை வியாபாரம் செய்வதை போல, அது செய்யக்கூடாதுன்னார். அது கல்வி கண் தந்த காமராஜர். இன்னைக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை நம்ம சந்திச்சிட்டோம். ஒரு காரணம் தாங்க, மொழி பற்றி, லாங்குவேஜ் பற்றி எல்லாம் சொன்னாங்கல்ல, உண்மை. ஆங்கிலம் தப்பு இல்லை, ஆங்கிலம் படிக்கணும். ஆங்கிலம் இல்லைன்னா இன்னைக்கு உலகத்தில் வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, ஒரு அரங்கத்துக்கு எத்தனை ஜன்னல்கள் வேணா இருக்கலாம், ஆனால் உள்ள நுழையக்கூடிய கதவு ஒன்று தான் இருக்கணும். எத்தனை மொழி வேணா இருக்கலாம், ஆனால் உள்ளே நுழையக்கூடிய கதவாக தாய்மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடக்கூடாது. தாய்மொழியை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு எனக்கு தமிழ் மொழி தெரியாதுன்றத சந்தோஷமா இருக்கேன். ஐ டோன்ட் நோ தமிழ், ரொம்ப சந்தோஷமா சொல்றான். தமிழில் பேசாமல் இருக்கிறத பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது ஒன்றும் பெரிய அவமானம் இல்லைன்ற மாதிரி. அப்போது மொழி பற்றி இல்லை, மொழி பற்றி தப்பாக உச்சரிக்கிறத பற்றி கவலை இல்லை. தமிழ்லங்க ஒரு சொல் மாறினா கூட அர்த்தம் மாறிடும், அர்த்தம் மாறிடும். ஒரு கூட்டத்தில் பேச போகிறேன், ராமாயணம் எழுதிய கம்பனை எடுத்து கொல்லுங்கள் ஆரம்பிக்கிறான். கம்பனை எடுத்து கொல்லுங்களா? எடுத்துக்கொள்ளுங்கள்ன்றதுக்கு சொல்கிறான். சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவை எடுத்து கொல்லுங்கள், திருக்குறள் எழுதிய வள்ளுவனை எடுத்துக் கொள்ளுங்கள். அடப்பாவின்னு பார்க்கிறனே, வந்திருக்காரே ராமலிங்கம், இவரை எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக் கொள்ளுங்கள், கொல்லுங்கள். ஒரு சொல், ஒரு எழுத்து மாறினா பொருள் மாறுதா இல்லையா தமிழ்ல? பாரதி எழுதுறான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல், அதை தொழுது படித்திடடி பாப்பா. தலைவருக்கு நிதி வழங்கும் விழா, 1 லட்சம் ரூபாய் தலைவருக்கு கொடுக்குறாங்க. இன்விடேஷன் பார்த்துட்டு தலைவர் சந்தோஷப்படணும்ல, ஒரே டென்ஷன் ஆயிட்டார். ஏன்? தலைவருக்கு நிதி வழங்கும் விழான்னு அச்சடிக்கிறதுக்கு தலைவருக்கு திதி வழங்கும் விழான்னு அடிச்சுட்டான். ஒரு சொல், ஒரு எழுத்து மாறினா பொருள் மாறி போகுது. தமிழ் தாய்மொழி, அதை யார் மதிக்கிறா? இது ஒண்ணு. திரைப்படத்தை பத்தி எவ்வளோ அழகா சொன்னாங்க. திரைப்படத்தினுடைய காட்சிகள், அது ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள், கொலவரி பாட்டெல்லாம். இது ஒரு பாட்டுங்க, அட்ரா அவளை, புட்ரா அவளை, வெற்றா அவளை, இப்படி ஒரு பாட்டு. இதே சினிமாவில் கண்ணதாசனை பற்றி சொன்னோம்லங்க, கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினான். ஒருத்தன் காதலிக்கிறான், வேற ஒருத்தனை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான். இவனால் கல்யாணம் பண்ணிக்க முடியல. கண்ணதாசன் என்ன பாட்டு எழுதுறாரு? அம்மா அழகாக சொல்கிறாங்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மங்கள குங்குமம் வாழ்க, மஞ்சள் குங்குமம் வாழ்க, மங்கள குங்குமம் வாழ்க. இந்த பாட்டை கேட்டு கண்ணதாசனுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அப்போ வந்து தெரியுமா? நாங்கள் எவ்வளோ கோவப்பட்டோம். ஆனால் சரி, உண்மையான காதல் அடுத்தவங்க நல்லா இருந்தால் வாழ வைக்கும். காமம்தான் அடுத்தவன் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் அழிக்க வைக்கும்.
பள்ளிக்கு போனால் மாரல் வகுப்புன்னு ஒன்று இருக்கும். 1 மணி நேரம் வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பார்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை எந்த நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், பொல்லாங்கு ஒரு காலும் பொல்லாங்கு செய்பவருடன் சேர வேண்டாம், போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம். இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்க. 5 விளையாதது 50 விளையுமா? ஒரு காலத்தில் பள்ளியிலேயே ஒழுக்கத்தை, பெற்றவர்களை மதிப்பதை, பெரியவர்களை மதிப்பதை சொல்லிக் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு மதிப்பெண்ணை நோக்கி ஓடக்கூடிய சமூகமாக ஒழுக்கத்தை பள்ளியிலேயே சொல்லிக் கொடுக்காவிட்டால் யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? ஒழுக்கத்தை இப்ப அவங்க சொன்னாங்க இல்லைங்க, கத்தியில குத்துறான் இல்லைன்னா கேஸ் போடுறான்னு. உண்மைதான். ஏன் ஒழுக்கம்னா என்னன்னு பிள்ளைங்களுக்கு யார் சொல்லித்தரா? வீட்டில் யாரும் சொல்லித்தராங்களா? இல்லை. அம்மாவும் வேலைக்கு போறா, அப்பாவும் வேலைக்கு போறாரு. வீட்டில் இருக்க நேரத்தில் அம்மா சீரியலை பார்த்து அழுவுறா, அப்பா போனை கட்டிக்கிட்டு அழுவுறாரு. பையன் என்னாவா? பெருமக்களே, இளைஞர்கள் போக்கு வருந்தத்தக்கதாக இருக்கிறது என்பது ஏறத்தாழ இவர்களும் ஒப்புக்கொண்டு என்ன சொல்றாங்க, அதுக்கு இளைஞர்களை குறை சொல்லாதீர்கள், பெத்தவங்க வளர்ப்பு சரியில்லை, சமூகம் சரியில்லை, இவங்க இளைஞர்கள் சரியில்லை. ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சுமதி அவர்கள் சொன்னதை போல 1000 ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள் இந்த நாட்டில் உண்டு. ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் ஆற்றல் பொதிந்து கிடக்கிறது. விவேகானந்தர் சொல்லுகிறார், உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்து கொள், நீ வெற்றி அடைவாய். இன்னைக்கு ஒரு இளைஞர்கிட்ட உனக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னா ஒத்துக்குவானா? இல்லையே. அப்போ இளைஞர்களுக்குள்ளே பொதிந்து கிடக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வராமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்தையும் உணர்ச்சி வசப்படுதலையும் கீழ் உணர்வுகளை மட்டுமே நாம் அல்லது இந்த சமுதாயம் அல்லது இந்த அரசு அல்லது இந்த தலைவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இளைஞர்களுடைய போக்கு வருந்தத்தக்கதாகத்தான் இருக்கிறது. வரவேற்கும் செயல்கள் இருந்தாலும் விழுக்காடு இளைஞர்களுடைய போக்கு வருந்தத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி மன்றம் நிறைவு காண்கிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.